श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। ब्रह्मविदाप्नोति परम् आत्मा भिन्नशिवाकारं चिदानन्दघनं प्रकाशं विमलं शान्तं ब्रह्मण्यं समुपास्महे। शान्तविमलप्रकाश आत्मगुगजिदानन्दमण्डिता प्रकाशानन्दमिथुनासा कुलश्रेणी सदा जयति। सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। समस्त गुरुमण्डलத்தினுடைய பரம கிருபையில் இந்த மாதிரி ஒரு சத்சங்கங்கள் பிராப்தமாகுது. இதில் பாசுரானந்தநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாஸ்கர் ராயர் அவர் பிறந்ததே இந்த மாதிரியான கிரந்தங்களுக்கு சாக்தத்தில் கொடுக்கறதுக்குன்னே பிறந்தவர். அவர் முதல் எழுதின கிரந்தமானது வரிவஸ்யா ரகசியம் அப்படிங்கிறது. வரிவஸ்யா அப்படின்னு சொல்லக்கூடிய பதத்துக்கு பலவிதமான பரியாய பதங்கள் உண்டு. அதில் இதே பாஸ்கர் ராயர் எழுதின இந்த வரிவஸ்யைக்கு நம்ம சார் ஸ்ரீ சிதானந்தநாதர் அதுக்கு விவரணம் கொடுத்துருக்கார். சார் சிதானந்தநாதர் கொடுத்த விவரணமானது ரொம்ப கொஞ்சம் நமக்கு சுலபமாக அவர் எழுதின சைலிகள்லாம் நம்ம பார்த்துட்டே வந்ததுனால கொஞ்சம் சுலபமாக நமக்கு புரியுறது. சம்ஸ்கிருதத்திலேயே அவரே பாசுரானந்தநாதரே சம்ஸ்கிருதத்திலேயே இதுக்கு பாஷ்யத்தையும் கொடுத்துருக்கார். அவர் எழுதின ஒரு ஸ்லோகத்துக்குமே பின்னாடி பாஷ்யத்தையும் அவரே கொடுத்துருக்கார். இதில் மொத்தம் 2 அம்சமாக பிரித்து கொடுத்துருக்கா. முதல் அம்சத்தில் ஒரு 53 ஸ்லோகம், ரெண்டாவது அம்சத்தில் 114 ஸ்லோகம். இப்படி 2 அம்சமாக பிரித்து காமிச்சிருக்கார். முதல் அம்சத்தில் 53 ஸ்லோகங்களும், ரெண்டாவது அம்சத்தில் 114 ஸ்லோகம் அப்படின்னு 2 அம்சமாக வரிவஸ்யா ரகசியத்தை கொடுத்துருக்கார். அவரே எழுதின ஸ்லோகங்கள், அவர் எழுதின ஸ்லோகங்களுக்கு அவரே சம்ஸ்கிருதத்திலேயே அதனுடைய வியாக்கியானத்தையும் சேர்த்து கொடுத்துட்டார். அவர் எழுதின பல கிரந்தங்களில் முதலாக எழுதின கிரந்தமானது வரிவஸ்யை. ரொம்ப விஷயகணமான ஸ்லோகம். ஒவ்வொன்றுமே ஏன் இது எழுதணும், ஏன் இதை நம்ம படிக்கணும் அப்படிங்கிறதும் அவசியமாக நம்ம தெரிஞ்சுட்டு மேலே உள்ள ஸ்லோகங்களுக்கு போகணும். இது குருவனுடைய கிருப்பையில் இங்கே இருக்கிறவா எல்லாருமே என்னை விட சீனியர்ஸு, எல்லாருமே உபாசனையில் ரொம்ப சிரேஷ்டா. ஏற்கனவே சார் எழுதின இந்த விஷயத்தை கோடாசாஸ்திரிகள் மூலமாக வரிவஸ்யை நமக்கு குருநாதா சொல்லி வச்சுருக்கா. அப்போல்லாம் விளையாட்டாக ஏதோ குழந்தையாக இருக்கும்போது அப்படி கேட்டுன்றது. அதுக்கப்புறம் இதை சொல்கிறது அப்படின்னு ஆரம்பித்தோன்னா கொஞ்சம் துரூகமான விஷயம், அவ்வளோ லேசில் சொல்லி புரிஞ்சு வச்சிட முடியாது. ரொம்ப துரூகமான விஷயங்கள், ரகசியங்கள். அப்படிங்கும்போது குரு கிருப்பையில் குருநாதாலே சரஸ்வதி ரூபமாக நம்மளுடைய நாக்கில் இருந்து அவளுக்கு என்ன புரிய வைக்கணுமோ, ஸ்புரிக்க வைக்கணுமோ அந்த மாதிரி ஸ்புரிக்க வைக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு யதாசக்தி யதாமதி இதுக்குள்ளே கொஞ்சம் மேலே சொல்ல பிரயத்தனப்படுவோம். உபாசனை அப்படிங்கிறது தான் வரிவஸ்யா அப்படின்னு. வரிவஸ்யான்றது என்ன அப்படின்னா,
சிஸ்ரூஷை. சிஸ்ரூஷை இதிலே முதல்ல ஆரம்பத்திலே அவர் கொடுத்துருக்கார். வரிவஸ்யா அப்படிங்கிறதும் சிஸ்ரூஷை அப்படிங்கிறதோ, பரிச்சாரியம் அப்படிங்கிறதோ, உபாசனை அப்படிங்கிறதோ, சபர்யா அப்படிங்கிறதோ, இவைகள் எல்லாம் பரியாய பதம், எல்லாம் ஒரே பதம். உபாசனைன்னு சொன்னாலும் சரி, சிஸ்ரூஷை அப்படின்னா என்ன அர்த்தம்? குருவுக்கு சிஸ்ரூஷை பண்ணுறோம், அம்பாளுக்கு சிஸ்ரூஷை பண்ணுறோம். சிஸ்ரூஷை அப்படிங்கிறதோ அதில் இருக்கக்கூடிய ரகசியமோ, பரிச்சாரியை அப்படின்னாக்க அவள் மனசை புரிஞ்சு அவள் என்ன நினைப்பாலோ அதை செய்யறது, அதுக்கு பரிச்சாரன். அவள் கேட்டதுக்கப்புறம் என்னன்னு பார்த்து கேட்டுட்டதுக்கப்புறம் பண்ணுறதில்ல. அவள் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்காங்கிறத கண்டுபிடிச்சி, அது எப்போ தெரியும் அப்படின்னா கூடவே இருக்கிறவாளுக்கு தான் தெரியும். அப்படி பரிச்சாரகம் அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய ரகசியமோ, வரிவஸ்யா அப்படின்னு சொன்னாலோ, அதுக்கப்புறம் உபாசனை அப்படின்னு சொன்னாலோ, சபர்யா அப்படின்னு சொன்னாலோ, சபர்யான்றது பூஜை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பூஜைன்னு எடுத்துட்டோம்னா அதுக்குள்ளே எத்தனையோ அம்சங்கள் இருக்குது. சங்கல்பம், முதல்ல விக்னேஸ்வர தியானம், சங்கல்பம், விக்னோத்சரணம், ஞாசங்கள், ஜபம், மந்திர ஜபம், பாவனை, அந்தர்யாகம், ஸ்தோத்திரம், நமஸ்காரம், இப்படிலாம் எத்தனையோ விஷயங்கள் சேர்த்து ஒரு பதத்துக்கு பூஜை, சபர்யா அப்படின்னு சொல்கிறோம். இப்படி எத்தனையோ விஷயங்கள் சேர்ந்ததனுடைய ரகசியம் என்ன அப்படிங்கிறதோ, போராதத்துக்கு உபாசனை அப்படின்றது தான் பிரதானமாக எடுத்துட்டு இருக்கார் சார. அதனுடைய ரகசியம் ஏன் உபாசனை பண்ணணும், உபாசனைனா என்ன, உபாசனை ஏன் பண்ணணும் இப்படின்னு ரெண்டு விஷயங்களை தெரிஞ்சுன்னுட்டு இன்ட்ரடக்ஷனில் மேலே சார் சி சிதானந்தநாதர் இன்ட்ரடக்ஷன்லேயே இதெல்லாம் கொடுத்துருக்கார். அந்த இன்ட்ரடக்ஷனை முதல்ல கொஞ்சம் தெரிஞ்சுட்டு அப்புறம் மேலே இருக்கக்கூடிய ஸ்லோகங்களுக்கு பிரவேசிக்கலாம். உபாசனம் அப்படிங்கிறதுக்கு சங்கர பகவத்பாதால் என்ன ஒரு அவருடைய வியாக்கியானம் என்ன கொடுத்துருக்காரோ அதை தான் எடுத்து இங்கே சார் ஸ்ரீ சிதானந்தநாதர் இன்ட்ரடக்ஷனில் கொடுத்துருக்கார். இதில் கீதையில் இருக்கக்கூடிய 12வது அத்தியாயத்தில் பக்தி யோகம் அப்படின்றத பற்றி சொல்லக்கூடிய இடத்துல அர்ஜுனன் கேட்குறார், ஏவம் சததயுக்தாயே பக்தாஸ்துவாம் பரியுபாசதே ஏச்சாப்பியக்ஷரமவ்யக்தம் தேஷாம் கே யோகவித்தமாக அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு, ஏவம் சததயுக்தாயா ஏ பக்தியாஸ்தாம் பரி உபாசதே, எப்படி உபாசனை பண்ணணும், பரி உபாசதே, ஏச்சாப்பியக்ஷரம் அவ்யக்தம், அவ்யக்தம்னு சொல்கிறாளே, தேஷாம் கே யோகவித்தமாக, யோகவித்தவர்கள்லாம் எப்படி உபாசனை பண்ணுறா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு பகவான் கொடுக்கக்கூடிய வாக்கில் சொல்லக்கூடியது என்னென்னா, மையாவேஷ்ய மனோயேமே நித்தியயுக்தா உபாசதே ஸ்ரத்தையா பரயோபேதாக தேமே யுக்த தமாமதாக அப்படின்னு சொல்லிட்டு 2வது ஸ்லோகத்தில் ஏச்சக்ஷரம் அனிர்தேஷ்யம் அவ்யக்தம் பரி உபாசதே சர்வத்ர கமச்சிந்தியஞ்ச கூட்டஸ்தம் அச்சலம் துருவம் அப்படின்ற பதத்தில் அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய சங்கர பகவத்பாதா உபாசனம்ங்கிற பதத்தினுடைய ஒரு வியாக்கியானத்தை காமிக்கிறார். உபாசனம்னா என்ன அப்படிங்கிறத சங்கர பகவத்பாதா இந்த 12வது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய 3வது ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை கொடுக்குறார். அதுதான் இந்த இடத்துல சார் இந்த இன்ட்ரொடக்ஷனில் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்கார். அது என்ன சொல்கிறார் அப்படின்னா, உபாசனம் நாம யதா சாஸ்திரம் உபாசிய, சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயமாக இருக்கணும், சாஸ்திரத்துக்கு சம்மதமான ஒரு விஷயமாக இருக்கணும். உபாசனம் நாம யதா சாஸ்திரம் உபாசிய அஸ்ய அர்த்தஸ்ய விஷயீகரணேன, அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் அறிந்து கொண்டு விஷயீகரணேன சாமீப்பியம் உபகம்ய, கிட்ட வந்து, உப ஆசனம் அப்படிங்கிறதுனால அருகில் வந்து உட்காருதல் அப்படிங்கிற ரீதியில் சாமீப்பியம் உபகம்ய
தைலதாரவது. அது எப்படி ஒரு தைல தாரையை விட்டோம்னா மேலேருந்து கீழ் வரைக்கும் கேப்பே இல்லாமல் அப்படியே தைலதாரவத்து இருக்குமோ அதை மாதிரி தைலதாரவத்து நடுப்புற ஏதோ ஒரு க்ஷணம் அம்பாளை பற்றி தியானம் பண்ணோம், ஒரு க்ஷணம் அம்பாளை பற்றி ஞாபகம் இல்லாமல் வேறு ஏதோ விஷயங்களை பற்றி ஞாபகம் வந்தது, திருப்பி அம்பாளை பற்றி தியானம் வந்தது அப்படின்னு இருந்ததுன்னா நடுப்புற கண்டமாக இருக்கும். அந்த மாதிரி கண்டமாக இல்லாமல் அகண்டமாக அப்படிங்கிறது தான் தைலதாரவத். சமான பிரத்யய பிரவாகேன தீர்க்க காலம் எது ஆசனம் தது உபாசனமா சட்சதே அப்படின்னு கீதையில் இருக்கக்கூடிய 12வது ஸ்லோகத்துக்கு சங்கர பகவத்பாதால் கொடுக்கக்கூடிய சங்கர பாஷ்யத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை முதல்ல எடுத்து உபாசனம்னா என்ன அப்படின்னு காமிக்கிறார். பிரம்மைவ சத்தியம் ஜெகன்மித்யா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மவாதம் சத்தியம்னு நிரூபணமாக தெரிஞ்சாலும் அது அனுபவத்துக்கு வரதில்லையே. அனுபவத்துக்கு வரலையேன்னு தானே என்ன தாபம் பண்ணுறா, எல்லாரும் தாபப்படுறா. எல்லாருக்குமே ஓரளவுக்கு நமக்கு வேதாந்த விஷயங்கள் தெரிஞ்சுட்டாச்சுன்னா சரீரம் வேறு ஆத்மா வேறுங்கிற ஞானமானது தெரியாதவா யாருமே இல்லை, எல்லாருக்கும் தெரியறது. ஒரு வாட்டி விஷயத்தை தெரிஞ்சுட்டாச்சுனால சரீரம் வேறு நான் வேறு அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுடுறது. ஆனால் அனுபவத்துக்கு தான் வர்றது கஷ்டமாக இருக்குது. அப்போது அந்த அனுபவத்துக்கு வரத்துக்கு நம்ம பண்ண வேண்டிய சாதனமானது என்ன அப்படின்னா உபாசனம்ங்கிறது ஒரு சாதனம். அப்படி எப்படி பண்ணணும் அப்படின்னா அகண்டமாக ஏக சித்தமானது கண்டமாக பிரிஞ்சு போகாமல் அகண்டமாக தைலதாரவது அந்த சித்தமானது பிரவகிச்சு அம்பாள் விஷயமாகவே பிரவகிச்சு அதிலேயே தியானிச்சுண்டே இருக்கக்கூடிய தீர்க்க காலம் யார் ஒருவன் ஆசனம் பக்கத்தில் இருந்துன்றிருந்து சாமீப்பியமாக இருந்து கொண்டு அதையே தியானம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு உபாசனம்னு பேர் அப்படின்னு முதல்ல உபாசனம்னு சொல்கிறார். இந்த உபாசனத்தினுடைய ரகசியத்தை தான் வரிவசியா ரகசியம் அப்படின்னு சொல்கிறார். உபாசனம் அப்படின்னு சொல்கிறதுனாக்கல வரிவசியான்னு சொல்கிறோமே, வரிவசியானா என்ன அர்த்தம்னா உபாசனம்னு அர்த்தம். அந்த உபாசனத்தில் இருக்கக்கூடிய ரகசியம் அதை சொல்கிறதுனால வரிவசியா ரகசியம் இந்த கிரந்தத்துக்கு பேர். அப்போது உபாசியம் அப்படின்னா என்ன அப்படின்றத மேலோட டெஃபினேஷன் மாதிரி எடுத்து கொடுத்துட்டார். சங்கர பகவத்பாதால் கொடுத்துருக்கக்கூடிய டெஃபினேஷனை பார்த்துட்டோம். இதை எப்படி நம்ம அனுபவத்துக்கு கொண்டு வருது அப்படிங்கிறதுக்கு சபரியா அப்படின்னு சொல்லக்கூடிய பூஜா விஷயங்களை நம்ம பண்ணிட்டு வரோம். இந்த பூஜை அப்படிங்கிறதோ இந்த உபாசனம் அப்படிங்கிறதோ 2 விதமாக சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று பாஹ்ய உபாசனை, இன்னொன்று ஆந்தர உபாசனை அப்படின்னு 2ஆக பிரித்து காமிக்கிறார். உபாசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே வார்த்தையே 2 விதமாக பிரித்து பாருங்க. ஒன்று பாஹ்ய உபாசனை, ஒன்று ஆந்தர உபாசனை அப்படின்னு 2ஆக பிரித்து காமிக்கிறார். உபாசனமே 2 விதமாக இருக்குது. பாஹ்ய உபாசனை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம சக்கரத்திலேயோ ஒரு யந்திரத்திலேயோ இல்லை ஒரு பிரதிபிம்பத்திலேயோ இல்லை ஒரு படத்திலேயோ அம்பாளை தியானம் பண்ணி சிவனை தியானம் பண்ணி தூப தீப நைவேத்தியாதிகளை எல்லாத்தையும் பண்ணி இவைகள் எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம பண்ணக்கூடிய உபாசனைக்கு பாஹ்ய உபாசனைன்னு பேர். பாஹ்யம்னா வெளிப்பக்கமாக பண்ணக்கூடிய உபாசனை. இது ரொம்ப நீச்சம் அப்படின்னோ உத்கிருஷ்டம் அப்படின்னோ எதையும் சொல்ல முடியாது. அவாவாளுடைய அதிகாரத்துக்கு தகுந்த மாதிரி அவாவா உபாசனை பண்ண வேண்டியது. அப்போது இந்த அதிகாரம் அப்படிங்கிறத குருநாதால் அவாவாளுக்கு என்ன தேவையோ அதை சொல்லிக் கொடுப்பா. ஆனால் நம்ம என்ன எதுக்கோசரம் இந்த உபாசனையை பண்ணுறோங்கிற லட்சியமானது சித்தமாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன அப்படின்னா பரவஸ்துவை தவிர 2வது வஸ்து கிடையாது. ஆத்மா பரமாத்மான்ற ஒரே ஒரு வஸ்து தான் இருக்குது. அதை தவிர 2வது வஸ்துவே கிடையாதுன்னு நமக்கு புரிகிற வரைக்கும், அது அனுபவத்துக்கு வர வரைக்கும் இந்த உபாசனையை பண்ணிட்டு இருக்க வேண்டியதான். இந்த உபாசனையை பண்ணும்போது அது 2 விதமாக இருக்குது. ஒன்று பாக்கிய உபாசனை, ஒன்று ஆந்தர உபாசனை. பாக்கிய உபாசனைங்கிறது தான் ரொம்ப பிரசித்தம். எல்லாரும் முதல்ல ஆரம்பத்தில் எல்லாரும் மத்தியமாதிகாரின்னு சொல்லலாம், இல்லை அதமாதிகாரின்னு சொல்லலாம். உத்தமாதிகாரிகள் கூட பாக்கிய உபாசனை பண்ணுறத பார்க்குறோம். மகாபரிவா மாதிரி இருக்கிறவா கூட
அவளுடைய ஆசிரமத்துக்கு அவளுமே ஜீவித காலம் வரைக்கும் பூஜை பண்ணுறதை பார்த்துருக்கோம். பிரத்யட்சமாக சந்திரமௌலீஸ்வரர் பூஜையை பண்ணுறார், திரிபுரசுந்தரியினுடைய பூஜையை பண்ணுறார் பார்த்துருக்கோம். அவர் என்ன ஞானம் வந்து பண்ணுறாரா, ஞானம் வரத்துக்கு பண்ணுறாரா அப்படின்னு பார்த்தோம்னா ஞானம் வந்தவாலும் பண்ணுறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா உபாசனைன்னு வந்துடுது அப்படின்னா பாக்கிய உபாசனைன்னு ஒன்று இருக்கு. அதை எப்பப்பெல்லாம் பிரபஞ்சம் தெரியறதோ பாக்கிய உபாசனை பண்ண வேண்டியதான். பிரபஞ்சம் தெரியாத நிலையில் ஆந்திரமாக உபாசனை பண்ண வேண்டியதுதான். அப்போது ஆந்திரமாக பண்ணக்கூடிய உபாசனைங்கிறதுன்னு ஒன்று இருக்குது, பாக்கியமாக பண்ணக்கூடிய உபாசனைன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு ரெண்டாக பிரித்து காமிக்கிறார். பிரித்து காமிக்கும்போது பாக்கிய உபாசனை அப்படிங்கிறது சக்கரத்தையோ இல்லைன்னா ஒரு பிம்பத்தையோ ஒரு படத்தையோ வச்சுண்டு அதில் பரபிரம்மத்தை தியானம் பண்ணி நமக்குள்ளே இருக்கக்கூடிய சைத்தன்யத்தை வெளியில் கொண்டு வந்து அந்த சைத்தன்ய மூர்த்தியில் அமூர்த்தமாக இருக்கக்கூடிய ரூபத்தில் கொண்டு வந்து இந்த மூர்த்தியில் அந்த சைத்தன்யத்தை கொண்டு வந்து சேர்த்து அதுக்கு உபச்சாரங்கள்லாம் பண்ணி கந்த தூப தீப நைவேத்தியாதி உபச்சாரங்கள்லாம் பண்ணி அப்புறம் கடைசியில் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா அந்த சைத்தன்யத்தை திருப்பி நமக்குள்ளேயே எடுத்துட்டு இதே சைத்தன்யம் தான் ரெண்டும் அப்படின்னு பண்ணக்கூடிய பூஜைக்கு பாக்கிய உபாசனைன்னு பேர். இதை தவிர ஆந்திர உபாசனைன்னு ஒன்று இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறார். இன்ட்ரடக்ஷன்லேயே சார் கொடுக்கறது என்னென்னா ஆந்திர உபாசனைங்கிறது 3 விதமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம முதல்ல பேசிக்காக பார்த்தது உபாசனைங்கிறது 2 விதம். ஒன்று பாக்கிய உபாசனை, ஒன்று ஆந்தர உபாசனை. பாக்கிய உபாசனைங்கிறது என்னங்கிறத பார்த்துட்டோம். ஆந்தர உபாசனை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது 3 விதமாக இருக்கு. ஒன்று என்னன்னா ஸ்தூல ஆந்தர உபாசனை, சூக்ஷ்ம ஆந்தர உபாசனை, பரா உபாசனை அப்படின்னு 3 விதமாக பிரித்து காமிக்கிறார். ஸ்தூல ரூபம் தியானம், சூக்ஷ்ம ரூப தியானம், பராத்தியானம் இப்படின்னு 3 விதமாக நம்ம அதை பார்க்கணும். இப்போ இந்த 3 விதம் என்ன? ஸ்தூல ரூப தியானம்னா என்ன, உபாசனைனா என்ன, ஆந்தர உபாசனை, சூக்ஷ்ம ரூபமாக இருக்கிறதுனா என்ன, ஆந்தரமாக பரா உபாசனைங்கிறது எப்படி சித்திக்கும், இவைகள்லாம் எதுக்கு அப்படின்னா ஸ்தூல ரூப தியானத்தை பண்ணிண்டே இருந்து அது கொஞ்ச நாளில் சூக்ஷ்ம ரூபத்தில் கொண்டு வந்து விட்டு அது கடைசியில் நமக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா பரான்னு சொல்லக்கூடிய உத்தமாதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய பரா தியானமானது சித்திக்கிறதுக்கோசரம் வச்சிருக்கு. இதுலேயே 3 விதமான கிரேடேஷன் சொல்லலாம். அப்போது ஸ்தூல ரூப ஆந்தர தியானம், சூக்ஷ்ம ரூப ஆந்தர தியானம், பரா ஆந்தர தியானம்னு 3ஆக பிரித்து காமிக்கிறார். ஸ்தூல ரூபம் அப்படின்னா சதுர்புஜே சந்திரகலாவதம்சே குஷோன்னதே குங்குமராதசோனே குன்றேக்ஷுபாசாங்குஜ புஷ்பபான அஸ்தே நமஸ்தே ஜெகத்யே ஜமாதா அப்படின்னு காமாட்சியை பார்க்குறோம். 4 கையோடு இருக்குது. அம்பாள் வந்து கையில் வந்து அம்பு வச்சுருக்கா, பஞ்ச பானங்கள் வச்சுருக்கா, இந்த கையில் இட்சு கோதண்டம் வச்சுருக்கா, மேலே 2 கையில் பாசம் வச்சுருக்கா, அங்குதம் வச்சுருக்கா, இப்படின்னுலாம் இந்த ரூபங்களை பார்க்குறோம். இந்த ரூபத்தோடு பார்க்கக்கூடியது நம்ம பார்க்கக்கூடிய காமாட்சியை பார்க்குறோம் அப்படின்னா கோவில்லாம் காமாட்சியை பார்க்குறோம் அப்படின்னா அந்த ஸ்தூல ரூபமாக அம்பாள் வந்து ஒரு ஆகாரமாக இருக்கா, 4 கையோடு இருக்கா, கையில் இந்த அம்பு வச்சுருக்கா, இந்த மாதிரி கையில் இந்த 4 ஆயுதங்கள்லாம் வச்சுருக்கா, இப்படின்னு பார்க்கக்கூடிய இந்த ரூபத்துக்கு ஸ்தூல ரூப தியானம், ஆந்தர உபாசனை. அப்போ கூட என்ன பண்ணுறோம், மனசுக்குள்ள மந்திர ஜபத்தை பண்ணுறோமே, பண்ணும்போது கண்ணை மூடிண்டு ஸ்தூல ரூபத்தை தியானம் பண்ணிண்டே பண்ணக்கூடிய உபாசனைக்கு ஆந்தரமாக தான் பண்ணுறோம். வெளியில் எந்த விதமான உபச்சாரங்களும் பண்ணலை. லம் பிருதிவியாத்மிகாயே கந்தம் கல்பயாமி, ஆகாசாத்மிகாயே புஷ்பம் கல்பயாமின்னு தியானத்தை பண்ணிட்டு ஆந்தரமாக தான் பண்ணுறோம். உள்ளே பண்ணக்கூடிய ஆந்தரமாக பண்ணக்கூடிய உபாசனை எப்படி இருக்குது அப்படின்னா உள்ளதான் பண்ணுறோமே தவிர வெளியில் ஒரு புஷ்பத்தை எடுத்து வெளியில் போடலை, கந்தத்தை எடுத்து அம்பாள் மேரில் போடலை. மனசையே ஒரு ஆதாரமாக, மனசையே அதிஷ்டானமாக வச்சுண்டு உள்ளே இருக்கக்கூடிய இந்த காமாட்சி தேவதையை மனசு அதிஷ்டானத்தமாக வச்சுண்டு அதில் மனசுக்கு மேலே இந்த அம்பாளை உட்கார வச்சு அந்த அம்பாளுக்கு லம் பிருதிவியாத்மிகாயே கந்தம் கல்பயாமி, ஆகாசாத்மிகாயே புஷ்பம் கல்பயாமின்னு பாக்கிய பூஜை எப்படி பண்ணுறோமோ அதே பூஜையை
ஆந்தரமாக பண்ணக்கூடியது ஸ்தூல ரூப தியானம். ஸ்தூலமாக அம்பாளுடைய உருவத்தை மனசுக்குள்ள அதிஷ்டானமாக வச்சுண்டு அதில் பண்ணக்கூடிய தியானத்துக்கு ஸ்தூல ரூப ஆந்தர தியானம். வெளியில் பண்ணலை, உள்ளதான் பண்ணுறோம், மனசுக்குள்ளேயே தான் பண்ணுறோம். ஆனால் எதை தியானிச்சு பண்ணுறோம் அப்படின்னா அந்த அம்பாளுடைய ரூபத்தை தியானம் பண்ணிண்டு இந்த மந்திர ஜபங்களை பண்ணுறோம். அப்போது இந்த ஸ்தூல ரூபங்கிறது என்ன அப்படின்னா 2 கை கால் நம்மளை மாதிரி 4 கையோடு இருக்குது. அம்பாள் தலையில் ஒரு கிரீடம் வச்சுருக்கா, அம்பாள் தலையில் ஒரு சந்திர பிம்பம் இருக்குது, சந்திரம் ஒன்று இருக்குது, 3 கண்ணோட இருக்கா, பாதி சீரம் அம்பாள் இருக்குது, ஒரு பாதி சீரம் சிவன் இருக்கார், 2 சேர்ந்து துவந்தம் மிதுனமான ஒரு சுரூபம். அது சிவசக்தி சாமரஸ்யமான ஒரு சுரூபம். அம்பாள் கையில் இந்த இதெல்லாம் வச்சுருக்கா. இப்படிலாம் பார்த்து பாதம் வரைக்கும் தியானம் பண்ணி சரீரத்தை தியானம் பண்ணி அம்பாளுடைய சரீரத்தை மனசில் அதிஷ்டானமாக வச்சுட்டு தியானம் பண்ணி அதுக்கு லம்மித்யாதி பூஜைகளை பண்ணி மனசுக்குள்ளே நம்ம மந்திர ஜபம் பண்ணுறதுக்கு ஸ்தூல ரூப தியானம்னு பேர். இதுவே சித்திக்கிறது அப்படிங்கிறது குருவனுடைய பரமகிருபை. இதுக்கு அடுத்தது சூக்ஷ்ம ரூப தியானம். சூக்ஷ்மம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எதுவுமே ஒன்றுத்துக்கு ஒன்று காரணமாக இருக்கும். ஒன்று வந்தது அப்படின்னா அதுக்கு என்ன காரணமோ அந்த காரணமானது சூக்ஷ்மமாக இருக்கும். காரியமானது வெளியில் இருக்கக்கூடிய காரியமானது ஸ்தூலமாக இருக்கும். ஒரு மரம்னு ஒன்று பார்க்குறோம், மரம்னு பார்க்குறோமே, இந்த மரத்துக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா அதனுடைய பீஜம். பீஜத்துக்குள்ளேருந்து தான் இந்த மரமானது வெளியில் வந்தது. ஒரு சின்ன பீஜமாக இத்தினூண்டு இருக்குது, ஆல விதை அப்படின்னா இத்தினூண்டு இருக்குது, ஒரு வரலில் வச்சுக்கலாம். ஆல விதை அப்படின்னா ஒரு விதையை நம்ம ஒரு வரலில் வச்சு இப்படி பார்க்கலாம். அதுக்குள்ளேருந்து ஒரு பெரிய ஆல மரமானது வருது. அப்போது வெளியில் தெரியக்கூடிய ஆல மரமாக வெளியில் தெரியறது இது எங்கேருந்து வந்தது அப்படின்னா சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய விதைக்குள்ளேந்து வந்தது. விதையிலேருந்து மரமானது தெரியறது. வெளியில் தெரியக்கூடிய மரம் இருக்கு, அதில் என்னென்னலாம் இருக்குது? அதுக்கு ரூட்ஸ் இருக்குது, அதுக்கு பிரான்ச்சஸ் இருக்குது, இலைகள் இருக்குது, புஷ்பம் இருக்குது, காய் இருக்குது, பழம் இருக்குது, பழத்துக்குள்ள பல விதைகள் இருக்குது. இப்படி எத்தனையோ சேர்ந்தது ஒரு மரம்னு சொல்கிறோம். இவ்வளோ பெரிய மரமானது எங்கே இருந்தது? இது இந்த விதைக்குள்ளே இருக்கான்னு கேட்டால் அவ்வியக்தமாக இருக்குது. வியக்தமாக தெரியக்கூடிய மரமானது வெளியில் தெரியறது. வியக்தமாக தெரியக்கூடிய மரம் அவ்வியக்தமாக அந்த விதைக்குள்ளே இருந்தது. விதைக்குள்ள அவ்வியக்தமாக இருந்த சூக்ஷ்ம ரூபமாக இருந்த அந்த விதைக்குள்ள இருந்த ரூபந்தான். விதைக்குள்ள அந்த மரம் இல்லைன்னா வெளியில் வராது. எப்போ வெளியில் மரமானது வெளியில் வந்திருக்கோ அது அவ்வியக்தமாக அந்த பீஜத்துக்குள்ளே இருந்திருக்கணும். இல்லாதது வெளியில் வராது, இருக்கிறது தான் வெளியில் வரும். இருக்கிறது வரும், இல்லாதது வராது. அப்போது மரமானது வெளியில் ஸ்தூல ரூபமாக நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய மரம் இருக்கே, இது எப்படி இருக்குது அப்படின்னா அவ்வியக்தமாக பீஜத்துக்குள்ளே இருக்குது. அது அவ்வியக்தமாக இருக்கக்கூடிய பீஜத்துக்குள்ளே இருக்கிறது சூக்ஷ்ம ரூபமாக இருக்குது. அப்போது கரச்சரண அவயவங்களோடு இருக்கக்கூடிய இந்த காமாட்சின்னு சொல்லக்கூடிய ரூபமானது இருக்கே, இது எங்கேந்து வந்தது அப்படின்னு கேட்டால் சூக்ஷ்ம ரூபமாக இருக்கக்கூடிய மந்திரத்துக்குள்ளேந்து வந்ததுன்னு சொல்லுவோம். மந்திரம் சூக்ஷ்ம ரூபம், ஸ்தூல ரூபம் கரச்சரண அவயங்களோடு இருக்கக்கூடிய சதுர்புஜே சந்திரகலாவதம்சே. சதுர்புஜே சந்திரகலாவதம்சேன்னு சொல்லக்கூடிய தியானமானது இருந்த ஆகாரத்தோடு இருக்கக்கூடிய ஸ்தூல ரூபம் எங்கேருந்து வந்தது? சூக்ஷ்ம ரூபமாக இருக்கக்கூடிய மந்திரத்துக்குள்ளேந்து வந்தது. அப்படின்னா ஆல விதை வேறு, ஆல மரம் வேறா அப்படின்னு கேட்டோம்னா ஆல மரம் வேறு இல்லை, அதுக்குள்ளே அவ்வியக்தமாக இருந்தது. வியக்தமாக தெரியறது மரம், அவ்வியக்தமாக சூக்ஷ்ம ரூபமாக விதைக்குள்ளே இருந்தது அப்படின்னு தான் சொல்கிற மாதிரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அவ்வியக்தமான சூக்ஷ்ம ரூபமாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்து. அதுக்குள்ளேந்து அவயவங்களோட கரச்சரண அவயவங்களோட வரக்கூடிய ஸ்தூல ரூபமாக இருக்கக்கூடிய அம்பாளை நம்ம வெளியில் காமாட்சின்னு பார்க்குறோம். கோவில் பார்க்குறோம், அம்பாள் பூஜை பண்ணக்கூடிய இடத்துல ஒரு ரூபமாக பார்க்குறோம். அப்படின்னா அது எங்கேருந்து வந்தது அப்படின்னா
மந்திராத்மகமாக இருக்கக்கூடிய ஸ்தூல ரூப சூக்ஷ்ம ரூபத்துக்குள்ளேந்து ஸ்தூல ரூபமாக இருக்கக்கூடிய தேவதை வந்தாள். மந்திரம் வேறு இல்லை, தேவதை வேறு இல்லை. மந்திரமே தேவதை. பஞ்சதசின்னு சொல்லக்கூடிய மந்திரம், இந்த வரிவசியை பூரா பேசுறது எதை பற்றி பேசுறது அப்படின்னா பஞ்சதசின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை பற்றி பேசுறது. அந்த மந்திரமானது மந்திரமே அவ்வியக்தமான விதை மாதிரி, சூக்ஷ்ம ரூபமான விதை மாதிரி. அது வியக்தமாக தெரியும் போது கரகரண அவயவங்களோட சதுர்புஜே சந்திரகலாவதன்னு பார்க்குறோம். இப்போ சூக்ஷ்ம ரூபம் ஸ்தூல ரூபம்னு ரெண்டா பார்த்தோம். மந்திராத்மகம்னு சொன்னதுனால மந்திரம்னா என்ன? அக்ஷரங்களினுடைய சேர்க்கை. அகாராதி சகாராந்தமாக இருக்கக்கூடிய அக்ஷரங்களினுடைய செயற்கை. அதில் எத்தனையோ அக்ஷரங்கள் இருக்குது. அதில் இந்த 15 அக்ஷரங்களை மட்டும் தனியாக பொறுக்கி எடுத்து இந்த, ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்குள்ள ஆலமரத்துக்குள்ளேருந்து ஆல விதைக்குள்ளேருந்து ஆலமரம்தான் வரும், மாங்கொட்டைக்குள்ளேருந்து மாமரம்தான் வரும்ன்ற நியதி இருக்கணும். அது மாதிரி இந்த 15 அக்ஷரங்கள் சேர்ந்த இந்த அக்ஷரமயமாக இருக்கக்கூடிய இந்த மந்திரத்திலேருந்து இந்த ரூபமாக இருக்கக்கூடிய சதுர்புஜே சந்திரகலாவதம் சேர்ந்து சொல்லக்கூடிய தியான ஸ்லோகம். குங்கும விலேபனாமலகு ஜுங்க சூரிகாம்னு சொன்னாலும் அந்த தியான ஸ்லோகமானது, தியான ஸ்லோகத்துக்கு இருக்கக்கூடிய ரூபமானது எங்கே இருக்குது அப்படின்னா அவ்வியக்தமாக மந்திரத்துக்குள்ளே இருக்குது. மந்திரம் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, அக்ஷரங்களினுடைய செயற்கை. அக்ஷரங்கள்லேருந்து செயற்கை, இந்த அக்ஷரங்களினுடைய செயற்கை. இந்த அக்ஷரங்களினுடைய செயற்கையிலேருந்து எப்படி அப்படிங்கிறத மேலே பார்க்குறோம். இது எதுக்கோசரம் ஸ்தூல ரூப தியானம் எதுக்கு பண்ணுறோம், சூக்ஷ்ம ரூப தியானம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா இவைகள் எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா பரா ஆந்தர உபாசனைனோ பரா ஆந்தர தியானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம அறிஞ்சுக்கிறதுக்கோசரம்தான் ஸ்தூல ரூப தியானமோ சூக்ஷ்ம ரூப தியானமோ. பரான்னு சொல்லக்கூடிய உபாசனை என்ன அப்படின்னா இதில் கொண்டு வந்து விடுறதுக்கோசரம் தான் மந்திர ஜபம் பண்ணுறோம். இந்த மந்திர ஜபமாக இருக்கக்கூடிய சூக்ஷ்ம ரூபமாக இருக்கக்கூடிய மந்திர ஜபம் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா எதுக்கோசரம் மந்திர ஜபம் பண்ணணும் அப்படின்னா இந்த மந்திர ஜபம் என்ன நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால் பரான்னு சொல்லக்கூடிய உபாசனையினுடைய ஆந்தரமான பரா உபாசனையை நமக்கு கொடுக்கறதுக்கோசரம் மந்திர ஜபத்தை பண்ணணும். பராங்கிறது என்ன அப்படின்னா ஏகம் சத், ஒன்று, விப்ராஹா பகுதா வதந்தி, பலவாக எல்லாரும் சொல்கிறார்கள் விப்ரர்கள், ஆனால் சத்தியம்ங்கிறது ஒன்று. ச ஏகா சய ஏவம் வித் அப்படின்னு சொல்கிறது வேதம். அந்த பரமாத்ம வஸ்து ஒன்னே தான், ஆனால் பலவிதமாக தெரிகிறது, பலவிதமாக தோன்றது. தெரியறதுன்றது கூட ரெண்டாவது பட்சம். தோன்றதுனால தான் தெரியறது. பலவிதமாக தோற்றம் அளிக்கிறது அப்படின்னு பார்க்கணும். அப்போது எப்படி தோன்றது அப்படின்னா இப்போ இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்லித்தான் இந்த பராங்கிறத நம்ம புரிய வைக்க முடியும். என்ன திருஷ்டாந்தம் சொல்லலாம்னு கேட்டோம்னா காற்று அப்படின்னு ஒன்று எடுத்துக்கலாம், ஆகாசம்னு ஒன்று எடுத்துக்கலாம். கடத்துக்குள்ளே இருக்க ஆகாசம் வேறு, சிதாகாசம் வேறு, வெவ்வேறு அப்படின்னு பார்க்கறது கண்டமாக பார்க்கறதுனால தனித்தனியாக பார்க்கணும். ஒரு கலசத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆகாசமத்துக்கு கடாகாசம்னு வேறு, வெளியில் இருக்கக்கூடிய ஆகாசத்துக்கு மகாகாசம்னு வச்சுக்கணும். அதை எது பிரிக்கிறது அப்படின்னா இதை அப்படின்னா இந்த கலசத்துக்கு இந்த கடத்தை உடைச்சிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா கடாகாசமும் இந்த சிதாகாசமும் ஒன்றாயிடுது. அப்போ உபாதியாக இருக்கக்கூடிய இந்த கடம் ஒரு பானைன்னு ஒரு உபாதி இருக்கிறதுனால இதுக்கு கடத்துக்குள்ள அந்த பானைக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பேஸுக்கு என்ன பேருனா கடாகாசம்னு பேர். அந்த கலசத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஆகாசத்துக்கு என்ன பேர் அப்படின்னா சிதாகாசம்னு பேர்னு வச்சுக்கலாம், வெளியில் இருக்கக்கூடிய மகாகாசம்னு வச்சுக்கலாம். அப்போது பேர் ஏன் மாறுறது அப்படின்னா இந்த உபாதியாக இருக்கக்கூடிய இந்த கலசத்தினால, இந்த கடத்தினால உபாதி ஏற்பட்டு இந்த கடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் கடாகாசம்னு பேர், கடத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஆகாசத்துக்கெல்லாம் மகாகாசம்னு பேர் அப்படின்னு உபாதியை வச்சுண்டு நாமரூபங்கள் மாறுறது. நான் இங்கே உட்காந்து மூச்சு காற்று இழுக்கிறேன், இன்னொருத்தர்
அடுத்த ரூமில் உட்காந்துட்டு ஒரு மூச்சு காற்றை இழுக்கிறார். அடுத்த ரூமில் உட்காந்துட்டு ஒருத்தர் மூச்சு மரணம் பண்ணிட்டு இருக்கார். காற்று தான் மூச்சு காற்றா இழுக்கிறோம். இந்த இடத்துல ஒரு ஊதுவத்தி ஏற்றி வச்சிருக்கு. அந்த கந்தத்தோட இந்த காத்தானது இருக்கு, சுகந்தத்தோட இந்த இடத்துல இருக்கு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மல்லிகைப்பூ பக்கத்தில் உட்காந்துருக்கார். அவர்கிட்ட வரக்கூடிய ஸ்மெல் வந்து எப்படி இருக்குன்னா, அந்த காற்று மல்லிகைப்பூ ஸ்மெல்லோடு இருக்கக்கூடிய அந்த காற்றாக அந்த ரூமில் இருக்கு. இந்த காற்று வேற, அந்த காற்று வேற தான். ஸ்தூலமாக கண்டமாக பார்த்தால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மூச்சு காற்று சுகந்தத்தோட இருக்கு. இன்னொரு ரூம்ல இருக்கக்கூடியது வேற ஒரு கந்தத்தோட இருக்கு. வெளியில இருக்கக்கூடிய ஒரு இது வந்து துர்கந்தத்தோட கூட இருக்கும். அந்த நாத்தத்தோட கூட அந்த காற்று இருக்கலாம். அப்போ இது தனித்தனியாக பிரிக்கிறது எது அப்படின்னா உபாதி தான் பிரிக்கிறது. ஆனா தத்துவமாக பார்த்தால், காத்து அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவமாக பார்த்தால் வாயு அப்படிங்கிறது ஒண்ணுதான். ஆகாசம் எப்படி இந்த உபாதி உடைஞ்ச உடனே இந்த ஆகாசம் வேறு இல்லை, அந்த ஆகாசம் வேறு இல்லை, மகாகாசத்தோட கடாகாசம் ஐக்கியமாகி அந்த நாமரூபங்கள்லாம் போன மாதிரி காத்துன்னு சொல்லக்கூடிய வாயுன்னு சொல்லக்கூடிய இரண்டாவது தத்துவமானது இங்க இருக்கக்கூடிய ஸ்தூல ரூபமா இந்த இடத்துல இருக்கக்கூடிய காத்து வேறு, அங்க இருக்கக்கூடிய காத்து வேறுன்னு நம்ம பார்த்தாலும் அவைகள்ல காத்துன்னு தத்துவமா பார்த்தோம்னா தத்துவம் ஒண்ணுதான். காத்துன்ற தத்துவம் ஒண்ணுதான். அத நாமரூபங்களோட பிரிச்சு பார்க்கும்போது உபாதினால வெவ்வேறாக தெரியற மாதிரி நான் என்னை நான்ற ஆத்ம வஸ்துவாக நான் நினைக்கிறேன். நீங்க உங்களை தான்னு நினைக்கிறேன். ஒரு எறும்பு இங்க போயின்னு இருக்கு. அந்த எறும்பு அந்த சர்க்கரையை சாப்பிட்றதுக்கு போயின்னு இருக்கு. அது நான் இந்த எறும்பு, நானா இருக்கக்கூடிய இந்த எறும்பு அந்த சர்க்கரையை சாப்பிட்றதுக்கு போறேன் அப்படின்னு போறது. அதுக்கு அகங்கிற ஸ்புரணமானது அதுக்கும் இருக்கு. எனக்கும் அகன்ற ஸ்புரணமானது இருக்கு. உங்களுக்கும் தன்னுடைய அகன்ற ஸ்புரணமானது ஒன்று இருக்கு. இது கண்டமாக உபாதியினால் அகம் அப்படிங்கிற விஷயமானது கண்டமாக உபாதியினால், சரீரத்தினுடைய உபாதியினால இது நான் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கேன், இந்த சரீரத்துக்குள்ள நான் இருக்கேன். நீங்க வந்து உங்களை நான் நினைக்கிறது அந்த சரீரத்தினால, அந்த உபாதியோடு இருக்கிறதுனால தன்னைத்தான் நினைக்கிறேன். இந்த எறும்பு தன்னைத்தான் இந்த சரீரத்துக்குள்ள வச்சுட்டு தன்னைத்தான் நினைக்கிறது. கண்டமாக உபாதியினால வெவ்வேறாக தெரிந்தாலும் நான்கிற ஆத்ம வஸ்து காத்து எப்படி ஒரே தத்துவம் அப்படின்னு பார்க்கிறோமோ அதே மாதிரி நான்கிற ஆத்ம வஸ்துவானது வெவ்வேறு இல்லை, ஒரே தத்துவம். அப்போ உபாதியினால பேதிச்சு வெவ்வேறாக நம்ம பார்த்தாலும் அவைகள் தத்துவமாக பார்த்தால் ஒன்று அப்படிங்கிறது. அந்த அகங்கிற ஆத்ம வஸ்துவானது பரமாத்ம வஸ்துவே அப்படிங்கிற நிலைமை புரியறதுக்கோசரம் பரா ஆந்தர ரூபம். நான் எதை நான் நினைக்கிறேனோ, நீங்க எதை நீங்க நான் நினைக்கிறீங்களோ, அந்த எறும்பு தன்னை தான் எதை நினைக்கிறதோ அந்த ஆத்மான்னு சொல்லக்கூடிய வஸ்துவானது வெவ்வேறு இல்லை, ஒரே வஸ்து தான். அது உபாதியினால, சரீரத்தினுடைய பேதத்தினால அவைகள் வெவ்வேறாக தோன்றதே தவிர அதுல வேதம் இல்லை. இதுதான் பராஜாரம். வெவ்வேறே இல்லை, ஆத்மாங்கிறது ஒண்ணுத்தான். அது பரமாத்மாவே. பரமாத்மாவை தவிர ரெண்டாவது வஸ்துவே கிடையாது. இருக்கக்கூடிய வஸ்து ஒன்னே ஒரு வஸ்து தான், பரமாத்மா வஸ்து தான் இருக்கு. அது தவிர ரெண்டாவது வஸ்துவே இல்லை. அப்படி தோன்றது எல்லாமே மித்தியை இப்படிங்கிறது வேதாந்தம். இந்த மூணு விதமான விஷயங்களையும் புரிய வைக்கிறதுக்கு தான் உபாசனை இருக்கு. உபாசனைங்கிறது ரெண்டு விதம்னு பார்த்தோம். வாக்கிய உபாசனைன்னு பார்த்தோம், ஆந்தர உபாசனைன்னு பார்த்தோம். ஆந்தர உபாசனைக்குள்ள மூணு விதம் இருக்குன்னு பார்த்தோம். ஒன்று ஸ்தூல ரூப உபாசனை, சூக்ஷ்ம ரூப உபாசனை, பரா உபாசனை மூணாக பார்த்தது. இப்படி மூணாக பார்த்தது உபாசனைக்குள்ள கிரேடேஷன் மாதிரி. ஸ்தூல ரூப தியானத்தை தியானிச்சு 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 அகாராதி சகாராந்த மாத்திரகாட்சரங்களை வச்சுட்டே மந்திர ஜபங்களை பண்ணி, மந்திர ஜபங்கள் பண்ணும்போது அம்பாளுடைய ரூபத்தையே தியானம் பண்ணி அம்பாளுடைய ரூபத்தை அம் பஞ்சதசி மந்திரம் ஆம் அப்படின்னு அம்பாளுடைய முகவிருத்தி, இம் அப்படின்னு பஞ்சதசி மந்திரத்தை சொல்லும்போது அம்பாளுடைய கண்ணு, இடது கண்ணு, இம்ங்கிறது ரைட் ஐ,
லெஃப்ட் ஐயில் சொல்லுவோம் அம்பாளுடைய இடது கண்ணை நினச்சிட்டு ஈம்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த தியானத்தை அகாராதி சகாராந்த மாத்திரகாட்சரங்களை வச்சுட்டு மந்திர ஜபத்தை ஸ்தூல ரூபத்தில் தியானம் பண்ணினால் அதுக்கு பேரு ஸ்தூல ரூப தியானம். அதையே மந்திரத்தையே பிரதானமாக வச்சுண்டு சூக்ஷ்ம ரூபமாக தியானம் பண்ணினால் அது ஆந்தரமாக பண்ணக்கூடிய சூக்ஷ்ம ரூப தியானம். இவைகள் எதில் கொண்டு போய் விடணும் அப்படின்னா பராத்தியானமாக இருக்கக்கூடிய ஆத்மாங்கிறது ஒன்றுதான், பரமாத்மாத்தான் ஒன்றுதான், வெவ்வேறாக தோற்றம் ஏற்படுறதே தவிர இருக்கக்கூடிய தத்துவமானது ஒன்றுதான் அப்படிங்கிற பரம உத்கிருஷ்டமான ஞானத்தில் கொண்டு போய் விடுறதுக்கோசரம் இந்த உபாசனையானது 3 விதம்னு சொல்லியிருக்கா. அவாவாளுடைய அதிகாரத்துவத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்தூல ரூபமாகவோ சூக்ஷ்ம ரூபமாகவோ அதுவே நல்ல உத்தமாதிகாரிகளுக்கு பராத்தியானத்தில் கொண்டு போய் அது சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய லட்சியம். மந்திரம் அப்படின்னு அடுத்தது இது வரைக்கும் உபாசனைனா என்ன அப்படிங்கிறத 3ஆக பிரித்து காமிச்சு 2ஆக பிரித்து காமிச்சு 2ஆவதுல ஆந்திர உபாசனை 3 விதம் அப்படிங்கிறத காமிச்சு இப்படியெல்லாம் உபாசனை பண்ணலாம். இதுதான் உபாசனையுடைய லட்சியம் என்ன அப்படிங்கிறதையும் சித்தாந்தமாக கொடுத்துட்டார். சித்தாந்தம் என்ன சித்தாந்தம் அப்படின்னா இருக்கக்கூடிய வஸ்து ஒன்றுத்தான், 2வது வஸ்து கிடையாது அப்படிங்கிற பரமாத்மஸ்வரூபம் ஒன்றுதான் சத்தியம். அந்த அதிஷ்டான சத்தியமானது நிரூபணமாகும் போது நித்தியாக இருக்கக்கூடிய ஜெகத்துங்கிறது தெரியாது அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கோசரம் இந்த உபாசனை பண்ணுறோம். இது அகண்டமாக இருக்கணும், தைலதாரவத்து இருக்கணும், சாஸ்திர சம்மதமாக இருக்கணும். சாஸ்திரத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த உபாசனங்கிற பதத்துக்கு உபாசனம் நாம யதா சாஸ்திரம் உபாசிய. சாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லாததாக இருக்கணும், வேதம் ஒத்துண்டதாக இருக்கணும். வேதத்தில் சொல்லாத விஷயத்தை இவனாவே எதையோ ஒன்று நினச்சிண்டு இதுதான் அப்படின்னு நினச்சிண்டு அதை பண்ணின உபாசனை நினச்சிக்க கூடாது. வேதங்கள் சொல்லியிருக்கணும், சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கணும், சாஸ்திர ரீதியில் அது இருக்கணும். அதனால தான் குரு பரம்பரை தேவை. பரம்பராகதமாக எது வந்திருக்கோ அதைத்தான் உபாசனை பண்ணலாமே தவிர சும்மா எதையோ ஒன்று நினச்சிண்டு இதுதான் நினச்சிண்டு ஏதோ எத்தனையோ எவ்வளோவெல்லாம் மதங்களை நம்ம இவர் ஆதி சங்கர பகவத்பாதா கண்டனம் பண்ணியிருக்கார். ஏன் கண்டனம் பண்ணாருன்னா அவளும் இதே மாதிரியான ஏதோ ஒரு துர்மதங்கள்லாம் எங்கேருந்து வந்தது அப்படின்னா அவளாவே கல்பனை பண்ணிட்டு பண்ணக்கூடிய ஒரு சில மார்க்கங்கள் அதெல்லாம் கண்டனம் பண்ணி சாஸ்திர ரீதியாக இல்லை இது அப்படின்னு கண்டனம் பண்ணி நமக்கு விஷயமாக எடுத்து கொடுத்து இப்படித்தான் உபாசனை பண்ணணும் அப்படின்னு சித்தாந்தமாக கொடுத்துருக்கார் சங்கர பகவத்பாதால். அதே ரீதியில் இந்த வரிவசியா ரகசியமும் அதே ரீதியில் இருக்குது. இதுக்கு அடுத்தது சித்தாந்தம்னு அடுத்ததை புரிய வச்சுக்கணும். சித்தாந்தம் இப்போ நம்ம சொன்னது உபாசனைனா என்ன, அதனுடைய லட்சியம் என்னங்கிறத பார்த்துருக்கோம். லட்சியம் என்னன்னு பார்த்துட்டோம், உபாசனைனா என்னங்கிறத பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் சித்தாந்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு வேதாந்தம் சொல்லக்கூடிய சித்தாந்தத்துக்கும் அதே தானா அப்படிங்கிற விசாரத்துக்கு 2ஆவதா வரிவரிசையாக சாரஸ்வதி சிதானந்தநாதர் இதுக்கு ஒரு டீக்கையை கொடுத்து போகிறார். இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வேதாந்தத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் உபாசனையில் சொல்லியிருக்க விஷயம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அது ரெண்டுத்துக்கும் உள்ள சாமரஸ்யத்தை பார்க்கணும், அதனுடைய லட்சியத்தை மைண்டில் வச்சுட்டு இதை புரிஞ்சுக்கணும். இப்போது 3 விதமான வாதங்கள் சொல்லக்கூடியது நம்மளுடைய சித்தாந்தம். கிரியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உற்பத்தி, ஒன்று உண்டாகி இருக்கு, ஒன்று தோற்றம் அளிக்கிறது அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவானதுக்கு ஒன்று உண்டாயிருக்கு, இல்லை ஒன்று இருக்கு, ஒன்று பிறந்திருக்கு, ஒன்று உண்டாயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா அது 3 விதமாக உண்டாகி இருக்கலாம்னு சித்தாந்தம். 3 விதமாக இது உண்டாகி இருக்கலாம். இந்த 3த்தை தவிர 4ஆவதாக ஒன்று சொல்லி இப்படி கூட உண்டாகிருக்கலாம்னு சொல்லவே முடியாத மாதிரி அந்த உண்டாகுதல், தோற்றமளித்தல் அப்படிங்கிறத 3ஆக பிரித்து வேதாந்தம் காமிக்கிறது. ஒன்று அணுவாதம், 2வது பரிணாமவாதம், 3வது விவர்த்தவாதம்னு 3ஆக பிரித்து காமிக்கிறது. சாஸ்திரம் கொடுக்கறது 3 விதமான வாதங்களை சொல்லி
எந்த ஒரு விஷயமானது கண்ணுக்கு தெரிஞ்சாலோ இந்திரியங்கள்னால் நம்ம புரிஞ்சுட்டாலோ எந்த இந்திரியத்தினால் நம்ம புரிஞ்சுட்டாலும் அது இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அது உண்டாகி இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அது 3 விதமாக உண்டாகி இருக்கலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ஒன்றுக்கு முதல் விஷயத்துக்கு என்ன பேருனா அணுவாதம். பலவித அணுக்கள் சேர்க்கையினால ஒன்று உண்டாகி இருக்கு. ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னா அது எப்படி உண்டாயிருக்குன்னா இட் இஸ் எ காம்பினேஷன் ஆஃப் வேரியஸ் ஆட்டம்ஸ்னு சொல்கிறான். பலவிதமான அணுக்களினுடைய சேர்க்கையினால் ஒன்று ஸ்தூலமாக ஒன்று கண்ணுக்கு தெரியுது. ஒன்று தெரியறது அப்படின்னாலே அது என்ன அப்படின்னா பலவிதமான அணுக்களினுடைய கண்ணுக்கே தெரியாத அணுக்களினுடைய பலவிதமான அணுக்களினுடைய சேர்க்கையினால் ஒன்று ஸ்தூலமாக ஒன்று தெரியறது. அணுக்களினுடைய சேர்க்கையினால் தெரியறது அப்படின்னாலே அணுக்கள் அப்படின்னு சொன்னதுனால ஒரு அணுவும் இன்னொரு அணுவும் சேர்றதுனால இன்னும் ஒன்று தெரியறது அப்படிங்கிறது ஒரு சித்தாந்தம். இப்படியாக இந்த பரவஸ்துவானது பிரபஞ்சமாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வேதாந்தம் இதை ஒத்துக்கலை. ஏன் ஒத்துக்கலை அப்படின்னா ச ஏகா சய ஏவம் வித் இருக்கக்கூடிய தத்துவமானது ஒன்று தான், 2 இல்லை அப்படின்றதுனால 2 இல்லை 1 தான் அடித்து சொல்கிறது. அப்படி சொல்லும்போது பல அணுக்களுடைய செயற்கை அப்படின்னு சொன்னதை வேதாந்தம் ஒத்துக்கிறேன். அதனால அணுவாதம் அப்படிங்கிறது வியாவகாரிக சத்தியம்னு வேணால் ஒத்துக்கலாம். வியாவகாரிகமாக இருக்கக்கூடிய சத்தியங்களுக்கு அணுவாதத்தை ஒத்துக்கலாம். பாரமார்த்திகமான சத்தியத்துக்கு அணுவாதம் உதவாது. ஏன்னா இருக்கக்கூடிய தத்துவம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2வதாக உள்ள ஒரு வாதம் என்னன்னா பரிணாமவாதம். ஒன்று இன்னொன்னாக மாறிவிட்டது, பரிணாமமாயிடுது. ஒன்று இன்னொன்னாக மாறிவிட்டது. பால் இருக்கு, உரக்குத்தி வச்சோம், கார்த்தால பார்த்தா தயிரா இருக்கு. தயிர் உண்டாகி இருக்கு, பால் அழிஞ்சு போச்சு. பால் அழிஞ்சு போய் தயிரா மாறிடுது. தயிர் உண்டாகி இருக்கு. அப்போ தயிரானது உண்டாயிருக்கு அப்படின்னா முதல் இருந்த நிலையானது மாறி போய் 2வதா இருக்கக்கூடிய தயிர் தான் இப்போ இருக்கு. தயிர் கடைஞ்சு எடுத்தா வெண்ணெய் வருது. வெண்ணெய் உண்டாகி இருக்கு. எங்கேருந்துப்பா வந்தது வெண்ணெய்? தயிரை கடைஞ்சதுனால வெண்ணெய் வந்தது. வெண்ணெயை திருப்பி உரிக்கணும், நெய் ஆயிடுது. நெய் வெண்ணெயைத்தான் நெய்யாக பரிணாமம் ஆகிவிட்டது. இப்போ என்ன கேட்கணும் அப்படின்னா ஒன்று இன்னொன்னாக மாறினால் அதுக்கு பரிணாமவாதம். அப்படி இந்த பரபிரம்ம ஸ்வரூபமே இந்த விஸ்வம்னு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் இருக்கே அப்படியாக பரிணாமம் ஆயிடுத்தோ, பிரம்மமே பரிணாமம் ஆயிடுத்தோ அப்படின்னு ஒரு வாதத்தை வச்சோம்னா இது சாஸ்திரமானது சங்கர பகவத்பாதால் சொல்லக்கூடிய அத்வைத சாஸ்திரமானது இதை ஒத்துக்கலை. பாரமார்த்திக சத்தியத்துக்கு இது ஒத்துக்கலை. ஏன் ஒத்துக்கலை அப்படின்னு கேட்டால் ஒன்று இன்னொன்னா மாறிடுது அப்படின்னா திருப்பி நெய் வெண்ணெயாகவோ தயிராகவோ பாலாகவோ ஆக முடியாது. ஒன்று இன்னொன்னாக மாறிவிட்டால் அது பரிணாமம் ஆனது தானே தவிர திருப்பி அதனுடைய ஒரிஜினல் இருந்த என்டைட்டி இருந்தது அது அழிஞ்சு போய் தான் இதுவாக வந்திருக்கு. அப்போது நெய் திருப்பி பாலை ஆக முடியாது. பாலிலேருந்து தான் நெய் வந்தாலும் நெய் திருப்பி பாலாக முடியாது. அதனால பரபிரம்மஸ்வரூபத்திலேருந்து இந்த பிரபஞ்சமானது உண்டாகியிருந்தால் பரிணாமமாகி பிரம்மம் தான் பிரபஞ்சமாக பரிணாமமாயிடுது அப்படின்னு சொன்னால் ஒத்துக்க முடியாது. ஏன்னா திருப்பி இது ரிவர்ஸ் ஆகி பரபிரம்மஸ்வரூபத்தில் போய் லயமாக முடியாது. அதனால சாஸ்திரமானது பரிணாமவாதத்தை ஒத்துக்கலை. 3வதா இருக்கக்கூடியது விவர்த்தவாதம், இல்யூஷன், இல்லாததை இருக்கிறதாக தோன்றது. கயர் கிடக்கு, பாம்பாக பார்த்து பயந்தான். கயத்தை பார்த்து பாம்புன்னு பயந்தான். பயங்கிற உணர்ச்சியானது பாம்பை பார்த்ததுனால தான் வந்தது.
அவன் பாம்பை அங்கே பார்க்காம அந்த இடத்துல அந்த பயம்ங்கிறது வரவே வராது. கயத்தை பார்த்து பயப்படவே மாட்டான். அப்படின்னு ஒரு க்ஷணம் பயந்தான்னா இந்த பயந்த க்ஷணத்தில் பாம்பை பார்த்தான். பாம்பை பார்த்ததுனால தான் பயம்ன்ற உணர்ச்சி ஏற்பட்டது. திருப்பி ஒருத்தர் வந்தார், இல்லைப்பா இது பாம்பு இல்லைப்பா, லைட் அடிச்சு காமிச்சார், கயிறு. அப்போ ஓஹோ கயிறு தான், ஞானமானது சித்திச்சுடுது. இப்போ பயங்கிற உணர்ச்சி போயிடுது. அப்படி பிரமையினால பிரம்மந்தான் பிரபஞ்சமாக இருக்கு தெரிகிறது. பிரம்மமே லலிதான்னு சொல்லக்கூடிய பரவஸ்துவே பிரபஞ்சமாக தெரிகிறது. பிரமையினால மாயையினுடைய வசத்தினால பிரம்மம் பிரபஞ்சமாக தெரிகிறது. வஸ்துதக பிரம்மந்தான் இருக்கு. ஏதோ ஒரு சத்தை ஒன்று இருக்கு. அந்த சத்தை எது அப்படின்னா அஸ்தி அப்படின்னு சொல்றோம். ஒண்ணுமே இல்லை, ஆனால் அதை பார்த்து பாம்புன்னு பயப்பட மாட்டான். ஏதோ ஒரு சத்தை இருக்கணும். அங்கே ஏதோ ஒரு சத்தை இருக்கிறதுனால தான் கயத்தவனா பார்த்து பாம்புன்னு பயப்படுவானே தவிர ஒண்ணுமே இல்லாததை பார்த்து பாம்புன்னு பயப்பட மாட்டான். இப்போ ஏதோ ஒரு சத்தை ஒன்று அங்கே இருக்கு. அது என்ன சத்தை அப்படின்னா பிரம்மத்தினுடைய சத்தைய இது கடன் வாங்கிட்டு கயிறு போல தெரியுது. பாம்புனுடைய சத்தைய கயிறு எடுத்துட்டு பாம்பு போல தெரியுறது அவனுக்கு பிரமையினால. ஞானத்தினால இது பாம்பு இல்லை கயிறு அப்படிங்கிறது ஞானத்தினால இவனுக்கு அந்த பயமானது போய் பிரமையானது போய் கயிறு தான் தெரியுது. அத மாதிரி ஞானிக்கு பிரம்மந்தான் தெரியுமே தவிர பிரபஞ்சமே தெரியாது. வாஸ்தவத்தில் பிரபஞ்சம்னு ஒன்று கிடையவே கிடையாது. இருக்கிறது வஸ்து பிரம்மம் ஒன்றுத்தான் அப்படின்னு சித்தாந்தமாக இருக்கக்கூடிய சாஸ்திரம் அந்த லெவலில் சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. விவர்த்தவாதம் இதுதான் சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. வசிக்கிறத வலி இருக்க, ஏதோ ஒன்று வலி இருக்கு, வலிச்சுன்னு இருக்கு, அவனுக்கு தலை வலிச்சுன்னு இருக்கு, வயிறு வலிச்சுன்னு இருக்கு. ஐயோ வலியெல்லாம் சும்மா பிரமைப்பா, பிரமை, வலின்னு ஒன்று கிடையவே கிடையாதுப்பா, பிரம அப்படின்னு சொன்னா அவனுக்கு எப்படி தோணும்? எனக்கு வலிக்குது, உனக்கு என்னப்பா தெரியும்? எனக்கு இருக்கக்கூடிய வலிய பிரமைன்னு நீ சொன்னா உனக்கு மழை விழுந்தா தெரியும் அப்படின்னு சொல்லுவானே தவிர அது இல்லைன்னு ஒத்துப்பானோ? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பிரமைக்குள்ள இருக்கும். என்ன பிரமையில? விஸ்வம்னு இருக்கிறது பிரபஞ்சம்தான் தெரிகிறது கண்ணுக்கு. பிரபஞ்சம்தான் தெரிஞ்சுட்டு இருக்குங்கிற பிரமையில இது சத்தியம் இல்லை அசத்தியம்னு சொன்னா புரியவே புரியாது. அது அனுபவத்துக்கு வந்தது வேணா புரியும். அந்த அனுபவம் வர வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அனுபவம் வரத்துக்கு உபாசனை பண்ணி ஆகணும்னு சொல்றோம். உபாசனையை பண்ணி 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 இதுல ஒரு சில நாமாக்கள், அந்த புத்தகம் ஒரு சில நாமாக்களை எடுத்து காமிச்சு சார் ஸ்ரீ சிதானந்தநாதர் ஒரு சில நாமாக்களை எடுத்து காமிச்சு இந்த நாமாக்கள் ரூபமாக நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்னென்ன நாமாக்கள்லாம் எடுத்து காமிக்கிறார் பாருங்க. இதனாலதான் விவர்த்தவாதத்தை உபாசனையில தேவைன்னு சொல்றான். வாஸ்தவத்துல வேதாந்தமா இருக்கக்கூடிய வேதாந்தம் சொல்லக்கூடிய விஷயத்துல விவர்த்தவாதம் தான் ஒத்துன்னு இருக்கா. ஆனா உபாசனைன்னு வரும்போது விவர்த்தவாதத்தை நம்மளால ஒத்துக்க முடியாது. அது அதிஷ்டான சத்தியமாவே இருக்கட்டும். உபாசனை பண்ணும்போது பரிணாமவாதமாக தெரிஞ்சால்தான் நம்ம அந்த விவர்த்தவாதம்ங்கிறது அனுபவம். விவர்த்தம் அது அசத்தியம், பிரம்மந்தான் இருக்கு பிரபஞ்சமே இல்லை அப்படிங்கிறது அதிஷ்டான சத்தியம் நிரூபணம் ஆனவனுக்கு. இப்ப விவர்த்தம்ங்கிறது அனுபவமே தவிர அனுபவத்தில் இருக்கணுமே தவிர உபாசனை பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலத்துல விவர்த்தம்னு சொல்ல முடியாது. அப்ப அதுக்கு என்னென்ன நாமாக்கள் சொல்றார்? சதசத் ரூபதாரிணி, சத் ரூபதாரிணி, அசத் ரூபதாரிணி, சதசத் ரூபதாரிணி, சத் பிரம்ம. சகசநாம வாக்கியத்தில் கொடுத்திருக்கக்கூடிய நாமா சதசத் ரூபதாரிணிங்கிற நாமாவோ, சகல அதிஷ்டான ரூபா அப்படின்னு சொல்லக்கூடிய நாமாவோ, சத்யரூபா அப்படிங்கிற நாமாவோ, மூர்த்தா அமூர்த்தா அப்படின்னு சொல்லக்கூடிய நாமாக்களோ, இவைகள்லாம் ஏன் உபாசனையில் வச்சிருக்கு? அதிஷ்டான சத்தியம் ஒண்ணுதான் உனக்கு இருக்கு, மற்றதெல்லாம் ஜெகத்தே இல்லை அப்படின்னு சொன்னாக்க
எதுக்கு இந்த நாமாக்கள்? அப்போ உபாசனையில் இருக்கும்போது சதசத் ரூபதாரிணி, சத்ரூபதாரிணி, சத்தாகவும் அம்பாள் தான் இருக்கா, அசத்தாகவும் அம்பாள் தான் இருக்கா, எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது அம்பாளே அப்படின்னு சொன்னாதான் எதை பார்த்தாலும் அம்பாளுங்கிறத ஞானமானது ஒருத்தனுக்கு ஏற்பட்டுடுதுன்னா பிரம்மத்தை தவிர ரெண்டாவது வஸ்து இல்லைன்னு ஒத்துப்போம். எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய காரியத்தை விட்டுட்டு காரணம் என்ன அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னா காரியங்கள் எல்லாம் காரணத்தில் பரியவசானம் ஆகினால் அதுக்கு என்ன திருஷ்டாந்தம் சொல்றது? அப்பதான் உங்களுக்கு அதிஷ்டான சத்தியமானது நிரூபணம் ஆகும். பானையா பார்க்காத, பானைய மண்ணுன்னு பாரு. பானைங்கிறது தெரியறது கண்ணுக்கு நேர, அது காரியம். அதுக்கு காரணம் என்ன? மண்ணு. பானைன்னு பார்க்காத, அதனுடைய காரணமா இருக்கக்கூடிய மண்ணுன்னு பார்த்தன்னா அதிஷ்டான சத்தியம். அந்த பானைக்கு காரணமானது மண்ணு அப்படின்னு பார்த்தனா நீ காரியமானது காரணத்தில் பிரவேசிச்சுடுதுன்னு நினைச்சு. காரியம் தெரிகிற வரைக்கும் மாயையினால பானை தான் தெரியும், ஜெகத்து தான் தெரியும். இப்போ ஜெகத்துன்னு தெரியறது இதுக்கு அதிஷ்டான சத்தியம் காரணம் என்னன்னு பார்த்தோம்னா பிரம்மந்தான் காரணம் பிரபஞ்சத்துக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா அதிஷ்டான சத்தியமாக இருக்கக்கூடியது சித்ரூபமாக இருக்கக்கூடிய பரவஸ்து, ஜடவஸ்துவாக இருக்கிறது ஜெகத். ஜடவஸ்துவாக இருக்கக்கூடியது ஒரு பானை, அதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது மண்ணு அப்படின்னு நீ காரணத்தில் பிரவேசிக்கணுமே தவிர காரியத்தில் பிரவேசிக்காத. அப்போ காரணமாக இருக்கிறது எல்லாமுமே காரியங்கள் எல்லாமுமே காரணத்தில் போய் பரியவசானம் ஆகணும். பரியவசனம் ஆனால் என்ன ஆகும்னா அதிஷ்டான சத்திய நிரூபணம் ஆகும். அப்போ பிரபஞ்சத்தை பார்க்கும்போது பிரபஞ்சம்னு பார்க்காத, அந்த பிரபஞ்சத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய சித்த பாரு. ஒரு மனுஷன் வரான் அப்படின்னா கிராஸ் எலிமெண்டாக இருக்கக்கூடிய சரீரத்தை பார்க்காத, சரீரம்ங்கிறது ஸ்தூல ரூபம், அதுக்கு அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய சித்து அப்படின்னு சொல்ல ஆத்மவஸ்து இருக்கிறதுனால தான் அவன் வரான். ஆத்மவஸ்துவானது சரீரத்தை விட்டு பிரிஞ்சவனாக இருந்தால் நடந்து வரமாட்டான், படுத்துன்னு கிடப்பான். செத்து போயிட்டான்னு சொல்லி அவனை எரிச்சிருவா. அப்போது ஏன் எழுந்து வரான், எழுத்தாப்புல ஒரு ஆகாரமாக வரானே அப்படின்னா வெளியில் வரக்கூடிய ஸ்தூல ரூபத்தை பார்க்காத, அதுக்கான அதிஷ்டானமாக அதுக்கு இருக்கக்கூடிய காரணமாக இருக்கக்கூடிய சித் வஸ்துவை பாரு. அப்போது ஸ்தூல ரூபமாக ஒருத்தர் வரார் அப்படின்னா அவர் வராருங்கிறத பார்க்காம அவருக்குள்ளே இருக்கக்கூடிய சைத்தன்யத்தை பாரு. அப்போ சைத்தன்யத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டான், எல்லாருக்குள்ளே இருக்கக்கூடிய சைத்தன்யத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டான்னா ஸ்தூல ரூபம் தெரியாது, சைத்தன்யம்தான் தெரியும். அந்த சைத்தன்யத்தில் பேதம் இல்லைன்னு தெரியும், நானும் அதே சைத்தன்யம்னு தெரியும், ரெண்டாவது வஸ்துவே இல்லைன்னு தெரிஞ்சிடும். அந்த உபாசனை அதில் கொண்டு வந்து விடுறதுக்கோசரம் சத்ரூபமாகவும் அசத்ரூபமாகவும் இருக்கு. இல்லவே இல்லைன்னு சொல்லலை, சத்ரூபம் ஒன்று தான் இருக்கு, அசத்துன்னு ஒன்று கிடையவே கிடையாதுன்னு சொல்லலை. என்ன சொல்லியிருக்கு உபாசனையில்? சத்ரூபிணி அசத்ரூபிணி சதசத் ரூபதாரிணி. சத்தாகவும் அசத் இல்லை ஒத்துக்காமல் போயிட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா சத்துக்கு மட்டும்தான் பரவஸ்து, அசத்துக்கெல்லாம் வேற ஏதோ காரணம்னு ஆயிடும். இந்த நிரூபணத்தை நம்ம ஒத்துக்காமல் போயிட்டோம் அப்படின்னா சத்து தான் பரபிரம்மம், அசத்தாக இருக்கக்கூடிய ஜடங்கள்லாம் வேற அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ரெண்டு வஸ்து ஆகிடும், ரெண்டு ஈஸ்வரன் ஆகிடுவோம். அப்போது அது ஆகக்கூடாது அப்படின்னா ரெண்டுத்துக்கும் ரூபதாரிணியாக இருக்கிறது ஒன்று தான் ஒத்துக்கணும். அப்போ சத்ரூபதாரிணி அசத்ரூபதாரிணி சதசத் ரூபதாரிணி ஒன்றுத்தான் அப்படின்னு ஒத்துண்டாலே ஒழிய நம்ம அதிஷ்டான சத்தியத்துக்கு நம்ம போக முடியாது. அதுக்கு போகிறதுக்கு உபாசனை தேவை. ஆக உபாசனையில் பண்ணும்போது சத்ரூபமாகவும் அம்பாள் தான் இருக்கா, அசத்ரூபமாகவும் அம்பாள் தான் இருக்கா, எல்லாத்துக்கும் காரியங்கள் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய ஒரே வஸ்து பரவஸ்து அப்படிங்கிற ஞானத்தை சொல்கிறதுக்கு தான் உபாசனையில் சதசத் ரூபதாரிணின்னு சொல்கிறோம். சகல அதிஷ்டான ரூபாயை நமஹான்னு ஒரு நாமம் வருது. சகலத்துக்கும் அதிஷ்டான ரூபமாக இருக்கிறது அம்பாளே. சகல அதிஷ்டான ரூபா, எல்லாத்துக்கும் அதிஷ்டானம். இந்த புஸ்தகத்துக்கு அதிஷ்டானம் என்ன அப்படின்னா இந்த டேபிள். என்ன அதிஷ்டானம்னா என்ன அர்த்தம்? இதை தாங்கின்னு இருக்கு.
இந்த புஸ்தகத்துக்கு அதிஷ்டானம் என்ன? இது டேபிள். டேபிள் அதிஷ்டானம், புஸ்தகம்ங்கிறது இது மேலே இருக்கக்கூடிய ஒரு வஸ்து. அப்படின்னா எல்லா சரீரங்களுக்குள்ளும் எல்லா விதமான ஜட வஸ்துக்கள் எல்லாத்துக்குமே அதிஷ்டானமாக இருக்கக்கூடியது எது? ஜடமாக இருக்கிறதுக்கும் சித்தாக இருக்கிறதுக்கும் அதிஷ்டானமாக இருக்கிறது எது அப்படின்னா பரவஸ்துவாக இருக்கக்கூடிய பரமாத்ம ஸ்வரூபம். அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை சகல அதிஷ்டான ரூபாயை நமஹா அப்படின்னு தியானம் பண்ணுறதுக்கு தான் உபாசனை தேவை. இதுக்கு அடுத்தது சதாசிரயாயை நமஹான் அப்படின்னு ஒரு நாமம். சத்துக்கும் ஆசிரியம் அம்பாளே, அசத்துக்கும் ஆசிரியம் அம்பாளே. ஆசிரியம் சதாசிரயாயை நமஹா திருஷத்தியில் வரக்கூடிய ஒரு நாமம். அதே மாதிரி சத்யரூபாயை நமஹா அப்படின்னு ஒரு நாமம். மூர்த்தா அமூர்த்தா. மூர்த்தமாக இருக்கக்கூடியது லலிதை. சொல்லக்கூடிய நாமாக்கள் எல்லாமே எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்ரீமாதா சுரூபினி லலிதா ரூபமாக இருக்கக்கூடிய ஸ்ரீமாதா. ஸ்ரீ மகாராஜ்ஞே நமஹ அப்படின்னு சொன்னோம்னா மகாராஜ்ஞியாக இருக்கக்கூடியது யாருன்னா லலிதை, அதிஷ்டான சத்தியமாக இருக்கக்கூடிய லலிதை. எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய சிவம் அதிஷ்டானம். அதில் இருக்கக்கூடிய சக்தியானது சக்தி மதோர் அபேதக. சக்தி வேறு இல்லை. சக்திக்கு அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய சக்தி ஆதாரமாக இருக்கக்கூடிய சிவனானது வேறு இல்லை. சத்து ரெண்டுமே ஒன்று தான், ஒரே ஸ்வரூபம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மதத்தினுடைய சித்தாந்தம். இந்த ரூபத்தில் நம்ம பார்த்துன்னு வந்தோம்னா தான் நமக்கு அதிஷ்டான சத்தியமானது புரியும். ஆக உபாசனையில் இருக்கும்போது நமக்கு என்ன இருக்கணும்னா பரிணாமவாதத்தை ஒத்துண்டு பரிணாமவாதத்திலேயே பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அது எங்கே கொண்டு போய் முடியும் அப்படின்னா அதனுடைய அனுபவத்துக்கு வரும்போது அது சித்தாந்தத்தில் நமக்கு அதிஷ்டான சத்திய நிரூபணம் ஆகும்போது பிரம்மத்தை தவிர ரெண்டாவது வஸ்து இல்லைன்னு சொல்லக்கூடிய பரம உத்கிருஷ்டமானது அதுதான் சத்தியம். ஆனால் உபாசனையில் இருக்கும்போது பரிணாமவாதத்தை நம்ம ஒத்துண்டு அந்த பரிணாமவாத ரீதியாகத்தான் நம்ம பண்ணி ஆகணும். அதனால் உபாசனையில் சொல்லும்போது பரிணாமவாதம் மாதிரி இருக்கும், அனுபவத்துக்கு வரும்போது விவர்த்தந்தான் சத்தியம். அந்த சித்தாந்தத்துக்கு விரோதமாக சொல்லிடலை அப்படிங்கிறத சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணி சொல்கிறார். இதில் எந்த மந்திரத்தை எடுத்துட்டாலும் அது என்ன புரிய வைக்கணும் அப்படின்னா தத்து தொமு அசி, தத்துவமசின்னு சொல்லக்கூடிய மகா வாக்கியத்தை உபதேசிக்கிறதாகத்தான் எல்லா மந்திரங்களும் இருக்கும். இது தவிர குருவாக இருக்கக்கூடியவா சொல்லிக் கொடுக்கறது ஸ்வரூப நிரூபண ஹேதவே ஸ்ரீ குருவாக இருக்கக்கூடியவா என்ன சொல்கிறா அப்படின்னா ஸ்வரூபத்தை நான்கிற ஆத்மவஸ்துவை நிரூபணம் பண்ணி நமக்கு அறிய வைக்கிறவர் குருநாதர். அப்போ அந்த குருநாதராக இருக்கக்கூடியவா என்ன சொல்லுவா? ஸ்வரூபத்தை அறிய வைக்கிறதுனா எப்படி சொல்ல முடியும்? அந்த பரமாத்மா வஸ்துவும் நீ ஒன்று தான்பா, தத்து தொமு அசி அப்படிங்கிறத தான் உபதேசிக்க முடியும். அது அனுபவத்துக்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அகம் பிரம்மாஸ்மிங்கிற அனுபவத்தை அது கொடுக்கும். நானே பிரம்மம் அப்படிங்கிறது ஸ்புரிக்க வேண்டியது அனுபவம் மகா வாக்கியம். ஆனால் குருநாதாளாக இருக்கக்கூடிய சொல்லிக் கொடுக்குறவா தத்துவமசி. அதே தத்துவமசியைத்தான் இந்த பஞ்சதசி மந்திரமும் சொல்ல போகிறது. இதில் வேத விகிதமாக இருக்கக்கூடிய காயத்ரி மந்திரம், வேதத்தை தான் எல்லாமே சாஸ்திரங்கள் சம்மதமாக இருக்கணும்னு சொல்லியாச்சு. அப்போது இந்த புஸ்தகத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வேத விகிதமாக இருக்குது அப்படின்னா காயத்ரியை நம்ம உத்தாரணம் பண்ணி புரிஞ்சாகணும். திராயணம் கானத்தில் இருக்கக்கூடிய திராயணத்தை காயத்ரின்னு சொல்கிறோம். காயந்தித்வா காயத்ரி திராயணம் பண்ணுறதுனால அது காயத்ரின்னு சொல்கிறோம். அப்போது என்னென்ன மூணு விதமான பதங்கள் அதுக்குள்ளே எல்லாமே வரும். மூணாக பிரித்து பார்க்கறது தான் திராயணம். என்னவாக பார்க்குறோம்? தத் புருஷாய வித்மஹேன்னு ஒன்று பார்க்குறோம், மகாதேவாய தீமஹேன்னு பார்க்குறோம், பிரச்சோதயாது அப்படின்னு மூணு விதமான திராணம் இருக்கு. என்ன இருக்கு? முதல்ல வித்மஹே இப்படியாக பாரு, அப்புறம் தியானம் பண்ணு, தியானம் பண்ணும்போது தீமகி தியானம் பண்ணு, தியானத்தில் என்ன தெரிகிறது? அனுபவத்துக்கு வரும்போது பிரச்சோதயாது சோதனம் பண்ணி பாரு. காயத்ரின்னு சொன்னாலே மூணு பாதங்கள்
எந்த காயத்ரி எடுத்துட்டாலும் இதே தான் திருப்பி திருப்பி வருது. 3 விதமான விஷயங்களை சொல்கிறோம். திரிபதா காயத்ரின்னு பேர். 3 விதமான பாதங்கள். முதல் பாதம், 2வது பாதம், 3வது பாதம். 8 அக்ஷரங்களோடு இருக்கிறதுனால 24 அக்ஷரங்களோடு இருக்கக்கூடியது காயத்ரி. சந்தஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை இந்த பஞ்சதசி மந்திரத்துக்குள்ள இதுக்கு மேலே 4வதாக இருக்கக்கூடிய துரியம். நமக்கு இருக்கிறது ஜாகிரது, சொப்னம், சுஷுப்தி, சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் எல்லாம் 3 இருக்கிற மாதிரி இந்த 3 பாதம். ஆனால் அதிஷ்டான சத்தியமானது நிரூபணம் ஆகிறதுக்கு இந்த 3 பாதம் போராது. 4வதாக இருக்கக்கூடிய துரியம்னு ஒன்று தேவை. 4வது ஒன்று இருக்கு அப்படிங்கிறதும் வேதமே காமிக்கிறது. சதுஷ்பதா காயத்ரின்னு ஒரு சில பிரயோகங்கள் உண்டு, வேதத்திலேயே காமிச்சிருக்கா. 4வது பாதம் ஒன்று காயத்ரிக்கு உண்டு அப்படின்னு காமிக்கிறா. வழக்கத்தில் நம்ம நித்தபடி ஜபம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காயத்ரியானது திரிபதா. அது இந்த 3 தான் சொல்றது. வித்மஹே தீமஹே பிரச்சோதயாது தான். இதுக்கு மேல ஆத்ம சாட்சா்காரத்தை கொடுக்கறதுக்கு இந்த காயத்ரியானது போராது. இதுக்கு மேல 4வது ஒன்று இருக்குங்கிறத வேதமே காமிக்கிறது. அது வேதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய 4வது சதுஷ்பதா, 4வது பாதமாக இருக்கக்கூடிய ஒரு காயத்ரி. மந்திரத்தை ஸ்பஷ்டமாக வெளியில் சொல்கிற வழக்கம் இல்லை. 4வது பாதம்னு ஒன்று இருக்குது. அந்த 4வது பாதம். இந்த 4 பாதமும் சேர்ந்து பஞ்சதசி மந்திரத்துக்குள்ள ஒரு கூட்டத்துக்குள்ளையும், வாக்பவ கூட்டத்துக்குள்ளையும், காமராஜ கூட்டத்துக்குள்ளையும், சக்தி கூட்டத்துக்குள்ளையும், ஒவ்வொரு 3 கூட்டத்துக்குள்ளேயும் பிரதக்காக 4 பாதம் உள்ள காயத்ரியை அன்வயம் படுத்தி காமிக்க போறார். அதுதான் இந்த இடத்துல. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தந்திரமாக நம்ம பார்க்கும்போது ஒரு வாட்டி நம்ம பஞ்சதசி மந்திரத்தை ஜபம் பண்ணோம் அப்படின்னா 3 வாட்டி சதுஷ்பதா காயத்ரியை நம்ம ஜபம் பண்ணினதுக்கான பலனானது இதில் கிடைக்கிறது. ஒரு வாட்டி நம்ம காயத்ரி மந்திரத்தை சொல்றதுக்கு 24 அக்ஷரத்தை சொல்றோம். 24 அக்ஷரமே போதுமானது இல்லை. 32 அக்ஷரமாக இருக்கக்கூடிய சதுஷ்பதா காயத்ரியை சொல்லணும்னு சொல்றது. 32 அக்ஷரங்களை சொல்லக்கூடிய சதுஷ்பதா காயத்ரி ஒரு கூட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய 4 பாதம், 4 அக்ஷரமாக இருக்கக்கூடியது 3வது பாதம். 7 இந்த மாதிரி பிரித்து 3 ஒரு கூட்டத்துக்குள்ளேயுமே அன்வயப்படுத்தி சதுஷ்பதா காயத்ரியை அன்வயப்படுத்தி காமிக்கப்படும். எப்படி அப்படிங்கிறத காமிக்கிறார். இதெல்லாம் ரகசியம். அப்போ பஞ்சதசி மந்திரத்துக்குள்ள ஒரு கூட்டத்துக்குள்ளேயும் சதுஷ்பதா காயத்ரி எப்படி அன்வயமாறது அப்படிங்கிறத காமிக்கப்படும். இதை தவிர இதுக்குள்ள இன்னும் என்னென்னலாம் இருக்குங்கிறது இன்ட்ரோடக்ஷனில் கொடுத்துருக்கிறது தான் பேசின்னு வரோம். நம்மளா எதுவுமே ஒரு அக்ஷரம் கூட இப்போ பேசினது எதுவுமே இவர் சொல்லாத, இன்ட்ரோடக்ஷனில் சொல்லாத விஷயங்கள் இன்ட்ரோடக்ஷன் ஒரு வாட்டி படிக்கணும். படித்து பார்த்தோம்னா அதில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் இதெல்லாம் அப்படியே சொல்லியிருக்காரு. சொன்னவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறார். ஏன்னா சும்மா யாரோ ஒருத்தர் சொல்கிறார்ப்பா, அவருக்கு தோணுனதெல்லாம் அவர் சொல்லிட்டு விட்டார் அப்படின்னு அவர் ஏதோ சொல்கிறார், அதெல்லாம் நான் ஏன் நம்பணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். சொன்னவரை பற்றி பாஸ்கர் ராயருடைய சரித்திரத்தை பற்றி சொல்லியிருக்கார். இந்த சரித்திரத்தையும் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்? ஏன் ஒருத்தர் இந்த இந்த புஸ்தகத்தை எழுதினவருடைய அவர் ஜீவர் காலம் என்ன, அவர் எந்த காலத்தில் அவர் இருந்தார், அவர் எப்படிப்பட்டவர், யாருக்கு பிறந்தவர், என்னென்னலாம் படித்தார், அவர் என்னென்னலாம் படித்து என்னென்னலாம் எழுதியிருக்கார், என்ன கிரந்தங்கள் எழுதியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அவர் எழுதின கிரந்தங்களினுடைய டோட்டல் நம்பர் பார்த்தோம்னா அவருக்கு தெரியாததே இல்லை அப்படின்னு இன்ட்ரடக்ஷன்லேயே சாரே எடுத்து கொடுத்துருக்காரு. என்னென்ன கொடுத்துருக்காருன்னா, என்னென்ன வஸ்துக்கள் பாஸ்கர் ராயர் எழுதினது வேதாந்தம்னு எடுத்துட்டோம்னா 2 பெரிய கிரந்தம் எழுதி கொடுத்துருக்காரு. சண்டபாஸ்கரம், நீலாச்சல சபேட்டிகா 2 வேதாந்த கிரந்தங்கள் அவரே எழுதியிருக்கார். மீமாம்சை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாஸ்திரத்தை எடுத்தணும் அப்படின்னா அதுக்குள்ள வாத கௌதூகலம், அப்புறம் பாட்ட சந்திரோதயம் அப்படிங்கிற 2 கிரந்தம் இவர் எழுதியிருக்கார். இப்படி வியாக்கரணம்னு எடுத்துட்டோம்னா ரசிகரஞ்சினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரந்தம் அவர் எந்த டாபிக்கும் அவர் விடவே இல்லை. மீமாம்சையை விடலை, வேதாந்தத்தை விடலை, வியாக்கரணத்தை விடலை, நியாயசாஸ்திரத்துக்கு ஒரு நியாய மண்டலம், சந்த சாஸ்திரம் எடுத்துட்டோம்னா அதில் வேற ஒரு 5 கிரந்தம்,
காவியம்னு எடுத்துட்டோம்னா ஒரு 2 காவியம் எழுதியிருக்கார். வைதீகம்னு எடுத்துட்டோம்னா வைதீக கோஷமே அவர் கொடுத்துருக்கார். வைதீக கோஷம்னா டிக்ஷனரி கோஷமே அவர் கொடுத்துருக்கார். ஸ்மிருதி அப்படின்னு எடுத்துட்டோம்னா 6 விதமான ஸ்மிருதிகளை பற்றின கிரந்தங்கள் அவர் எழுதியிருக்கார். ஸ்தோத்திரம்னு எடுத்துட்டோம்னா ஸ்தோத்திர கிரந்தங்கள் 5-6 எழுதியிருக்கார். மந்திர சாஸ்திரம்னு எடுத்துட்டோம்னா ஒரு 15 விதமான மந்திர சாஸ்திரங்கள் கொடுத்துருக்கார். குப்தவதி அப்படின்னு ஒரு வியாக்கியானம், 700 மந்திரங்கள், சப்தசதி மந்திரத்துக்கு ஒன்னொன்னுத்துக்கும் இருக்கக்கூடிய வியாக்கியானத்தை மந்திராத்மகமாக சொல்லி ஒரு மந்திரம் 700 மந்திரங்களும் 700 மந்திரம்னு சொல்லி அதுக்கான ரிஷி தந்தஸ் தேவதைகள் எல்லாம் கொடுத்து ஒவ்வொரு மந்திரத்துக்கும் அதுக்கான தியான ஸ்லோகங்களை கொடுத்து என்ன மந்திரத்தை ஜபம் பண்ணினா என்ன பிரயோஜனம்ன்றதை காமிச்சு இத்தனையும் குப்தவதியின் ஒரு வியாக்கியானத்துக்குள்ளே கொடுத்துருக்கார். உங்களுக்கு ஸ்லோகத்தை படிக்கிறதுக்கே எப்படி பிராணம் போகிறது, அவ்வளோ சிரமமாக இருக்குது. அதை இத்தனை ஒரு விஷயத்தையும் ஒரு ஸ்லோகத்தையும் இத்தனை விஷயங்களை அதுக்குள்ளே காமிச்சு கொடுத்துருக்கார். இப்படி பண்ணுறாரு. சேதுபந்தம், சௌபாக்கிய பாஸ்கரம், 1000 நாமாக்களுக்கும் ஒரு நாமாக்கும் அர்த்தம் எழுதி சௌபாக்கிய பாஸ்கரம்னு கொடுத்துருக்கார். சேதுபந்தம் அப்படின்னு வாமகேஸ்வர தந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்து அதில் இருக்கக்கூடிய நித்யா ஷோட சிகார்ணவம்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு கிரந்தத்தை எடுத்து அதுக்கு பாஷ்யம் கொடுத்துருக்கார். சேதுபந்தம்னு ஒன்று இப்படிலாம் பண்ணியிருக்காரு. இது ஒரு அமானுஷ்யமான காரியம். ஒரு மனுஷனாக இருந்தால் இது பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு தீர்மானம் பண்ணி சார் தன்னுடைய வாக்கினால அவர் சொல்கிறது என்னென்னா, இப்படிப்பட்ட ஸ்லோகங்களை இவர் எழுதியிருக்கிறதுனால இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது, வியாசர் மாதிரி இவர் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு இவர் சாஸ்திர சம்பந்தமாகவோ தாந்திரிக சம்பந்தமாகவோ இவர் சொல்லாத ஒரு விஷயத்தை புதுசாக நம்ம எதுவும் சொல்லிட முடியாது. எந்த சாஸ்திரங்கள் எந்த தாந்திரிக விஷயங்கள் நம்ம பார்த்தாலும் அது பாஸ்கர் ராயருடைய உச்சிஷ்டம்தான். அவர் வாக்கில் சொல்லப்படாத ஒரு விஷயத்தை தந்திரங்கள் பேசாது அப்படின்னு சித்தாந்தமா இப்படிப்பட்டவர் சொல்றதுனால நீங்க நம்பலாமா அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்த சாஸ்திரங்களில் பாஸ்கர் ராயருடைய சரித்திரத்தை பற்றி ஏன் சொல்லணும் இந்த இடத்துல அப்படின்னா, இப்படி மகத்தான ஒரு பண்டிதர் அவர். சாட்சாத் அம்பாளே இந்த ரூபத்தில் வந்திருக்கார். யாரை பார்த்தாலுமே யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று ரொம்ப அமானுஷ்யமாக ஒரு காரியம் பண்ணுறான்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு ஈர்ஷைன்னு ஒன்று ஏற்படுமோனும், ஒரு அசூயை அப்படின்லாம் ஒன்று ஏற்படுமோனும். இவர் இருந்த காலத்தில் சமகாலத்தில் ஒரே ஒரு அனுபவத்தை சொன்னால் உங்களுக்கு புரியும். இவருடைய அனுபவத்தில் இவர் எல்லாத்தையும் எழுதி சொல்லிட்டு இருக்கா. தர்க்கம் பண்ணக்கூடிய, எங்கே போனாலும் யாரை பார்த்தாலும் இவர் தர்க்கம் பண்ணி இந்த சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணக்கூடிய வலிமை உள்ளவர். அப்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் இருக்கிறவெல்லாம் பார்த்துட்டு இவர் எப்படியாவது தோக்கணும்பா, எப்படியாவது எதையாவது ஒன்று பண்ணி இவர் அவரை ஜெயிச்சாகணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு ஏதோ ஒரு குரூப்பாக சேர்ந்துட்டு எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒரு கேள்விகளை கேட்க ஆரம்பித்தாலும். அப்போ கேட்கும்போது எதை கேட்டாலும் சொல்லிட்டு வந்தார். எல்லாத்துக்கும் சித்தாந்தம் சொல்லிட்டு வந்துட்டுருக்கார். அப்போ அதில் இந்த சதுஷ்டி யோகினிகள் 64,000 யோகினிகளுடைய பேரை சொல்லுன்னு கேட்டாராம். அவங்க கேட்ட உடனே எழுதிக்கோப்பா, எழுதிக்கோ, சொல்லின்னு வரேன் அப்படின்ட்டு உட்காந்து சொல்ல ஆரம்பித்தாராம். அவளால் எழுத ஆரம்பித்தாலும் இவர் சொன்ன வேகத்தில் அவளால் எழுதவே முடியல. இருந்தாலும் ஏதோ எழுதின்னு வந்தா கொஞ்ச நேரம் எழுதின்னு வந்துட்டு இனிமேல் நம்மளால் எழுத முடியல அப்படின்னு அவள் பாட்டு சொல்லின்னு போயிட்டே இருக்கார். ஒரு யோகினி பேரா 64,000 கோடி யோகினிகள், 64,000 கோடி யோகினிகளுடைய பேரை சொல்றார் அப்படின்னா அது என்ன? அது மனுஷனால சொல்ல முடியுமா? ஞாபகம் இருக்குமா? அந்த அளவுக்கு தாரணா சக்தி உண்டா? சொல்ல முடியுமா? அப்படின்னா இவர் என்ன சொல்றாருன்னா, அவர் அந்த பக்கத்தில் இருந்த ஒரு சித்தர் ஒருத்தர் இருந்தாராம். அவர் என்ன சொன்னாராம், கொஞ்சம் இருங்க உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அவர் யாருன்னு, நீங்கள் இது உங்களாலலாம் இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது, இதை பாருங்கோ அப்படின்ட்டு அவர் கையில் இருந்த கமண்டலூரில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை எடுத்து இந்த கேள்வி கேட்டவர் மூஞ்சில் அப்படி தெளிச்சாராம். இதை பாருப்பா, இப்போ உனக்கு சாட்சாத்காரம் கிடைக்கும், இப்போ பாரு, நீ அவரை யாருன்னு பாரு அப்படின்னு பார்த்தபோது அவரே அம்பாள் சுரூபமாகவும் அவர் கழுத்தில் அவருடைய தோள் பட்டையில்
கிளி ரூபமாக ஒருத்தர் உட்கார்ந்துட்டு அந்த கிளி சொல்லின்னு இருக்கக்கூடிய விஷயங்களை இவர் காதில் கேட்டு வாயால் சொல்லிட்டு இருக்காராம். 64,000 கோடி யோகினிகளுடைய பேரை எப்படிப்பா அவர் சொல்றாருன்னா, கிளி சொல்றது பரபிரம்ம வஸ்துவா இருந்த கிளி சொல்றது, அந்த கிளி சொல்லக்கூடிய வாஸ்து மனுஷா சொல்றத கிளி சொல்லும். கிளி சொல்றத இப்ப இந்த இடத்துல இவர் சொல்றார். சொல்லி பரபிரம்ம வஸ்து அது கரெக்டா என்ன கேட்டதோ அதை தான் சொல்லும் கிளி, வேற எதையும் சேர்த்து சொல்ல தெரியாது அதுக்கு. அப்போ அம்பாள் சொல்லக்கூடிய வஸ்துவை திருப்பி சொல்லிட்டு இருக்கக்கூடிய கிளியானது என்ன சொல்றதோ அதை ஒரு வாக்கு வழியா வெளியில வந்துட்டு இருக்கு. பார்பான் காமிச்ச போது அம்பாள் ரூபமே சாட்சா்காரம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாருன்னா, இவர் சொல்லிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அம்பாள் சொன்னதாக எடுத்துக்கலாம். அதை புரிய வைக்கிறதுக்கோசரம் இந்த மகாத்மியம். சாதாரணப்பட்ட மனுஷன் நினைச்சுட்டு வந்து யாராவது சொல்றாங்க நினைச்சு விட்டுறாதுப்பா, இவர் அம்பாளே சொன்னது அப்படிங்கிற அதில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ஸை நமக்கு புரிய வைக்கிறதுக்கோசரம் இந்த பாஸ்கர் ராருடைய மகத்துவத்தை பற்றி இந்த இன்ட்ரடக்ஷனில் சொல்லிட்டு மேலே இத்தனையும் சொல்லிவிட்டு இவர் காசியில் என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தார், இவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற அவருடைய எங்கெங்கெல்லாம் யார் யார்கிட்டலாம் என்னென்னலாம் படிச்சுன்னு வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் இன்ட்ரடக்ஷனில் சார் சிரிஜானந்தநாதர் பாஸ்கர் ராயருடைய சரித்திரத்தை விஸ்தாரமாக சொல்லிவிட்டு அதில் இருக்கக்கூடிய ஒரு சில ரகசியங்களை கோடி காமிச்சு இப்பேற்பட்ட விஷயங்களை இவர் சொல்லிட்டு வரார். 3வது 4வது 5வது ஸ்லோகங்களில் சித்தாந்தத்தை எப்படி சொல்றார் பார்த்தாக்க மேலோட பார்த்தோம்னாக்க விவர்த்தவாதம் போல தெரியும். ஆனால் ஆந்தரமாக அது சித்திக்கும் போது அது விவர்த்தவாதத்தை தான் சொல்றார் அப்படிங்கிறதையும் சார் ஸ்ரீ சிதானந்தநாதர் அவருடைய முன்னுரையில் எடுத்து வச்சிருக்கார். இதுக்கப்புறம் பிந்து அர்த்தச்சந்திரன், ரோதினி, நாதம், நாதாந்தம், சக்தி, வியாபிகா, சமனா, உண்மணி, மகாபிந்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் 22வது பக்கத்தில் இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப கவனித்து சொல்லுங்க. மந்திரத்தினுடைய உச்சாரண காலங்கள் எத்தனை நேரம் இருக்கணும், ஒரு மந்திரம்னு சொன்னோம்னா வாயை விட்டு சொல்றதாக இருந்தால் எத்தனை அவகாசம், ஒரு அக்ஷரத்துக்கும் எத்தனை மாத்திரா காலம், ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா ஒரு அக்ஷரத்தை சொல்லணும்னா எத்தனை மாத்திரா காலம் அதுக்கு ஆகணும் அப்படிங்கிற லவம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை வச்சுட்டு அதை புரிய வைக்கிறார். ஒரு பஞ்சதசி மந்திரத்தை சுத்த பஞ்சதசி மந்திரத்தை சொல்லணும்னா 8.5 நிமிஷம் 8.5 செகண்ட் நம்மளுடைய இங்கிலீஷ் கணக்கில் நமக்கு புரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஹவர்ஸ், மினிட்ஸ், செகண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடியதில் 8.5 செகண்ட் ஆகணும் சுத்த பஞ்சதசி மந்திரத்தை சொல்கிறதுக்கு அப்படின்னு கால அவகாசம் கொடுத்து அதில் அச்செழுத்து வந்ததுன்னா ஒரு அச்செழுத்துக்கும் இன்னொரு அச்செழுத்துக்கும் நடுப்புற இருக்கக்கூடிய கால அவகாசம், கடைசியாக இருக்கக்கூடிய ஹிருலேகையை தீர்க்கமாக சொல்லி எப்படி இதை 15 அக்ஷரத்தை நம்ம உச்சாரணம் வாக்குனால வைக்கரியாக வெளியில் சொல்கிறதாக இருந்தால் 8.5 செகண்டாவது இது ஆகணும் அப்படிங்கிறதுக்கு கால அவகாசங்கள்லாம் கொடுத்துருக்கார். சுத்த பஞ்சதசி நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய சௌபாகிய பஞ்சதசியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் ஜாஸ்தி ஆகும். சுத்த பஞ்சதசி பற்றி தான் இந்த கிரந்தமானது பேசுறது. அப்போ ஒரு மாத்திரா காலங்கள், ஒரு அக்ஷரத்தையும் சொல்றதுக்கு மாத்திரா காலங்கள் எப்படி சொல்ல, மொத்தமாக இந்த ஒரு கூட்டத்தையும் சொல்றதுக்கு எத்தனை கால அவகாசம் ஆகணும், மொத்தமாக சுத்த பஞ்சதசியை சொல்றதுக்கு எத்தனை அவகாசம் ஆகணும், இப்படிங்கிற விஷயங்களையும் இதில் விஸ்தாரமாக கொடுத்துருக்கார். இந்த ஒன்றுத்துக்கும் சூன்ய சட்டம்னு சொல்லியிருக்கார். சூன்ய சட்டம் ஒன்றுத்துக்கும் இன்னொத்துக்கும் இன்னொன்று இந்த சக்தியிலேருந்து சமநாய்க்குள்ளே இருக்கக்கூடிய இடங்களில் சூன்யங்கள் சிலது இருக்குது. அந்த சூன்யத்துக்கு எத்தனை மாத்திரா காலம், எத்தனை அவகாசம் இப்படிங்கிறதெல்லாம் சொல்லி ஒவ்வொன்றுத்துக்கும் கால அவகாசங்கள்லாம் கொடுத்து ஒரு மந்திரத்தை உச்சாரணம் பண்ணுறதுக்கு பாவம் எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லி இத்தனை விஷயங்களையும் ரகசியமாக இருக்கக்கூடிய விஷயங்களை व्यक्तமாக எடுத்து போட்டிருக்கார். அப்படிங்கிறத காமிச்சு 16 விதமான பாவங்களை சொல்லியிருக்கார். அர்த்தம் இப்படினா பாவிச்சு பாவிச்சு நீங்கள் மந்திர ஜபத்தை பண்ணணும் அப்படின்னு 16 விதமான பாவங்களை பஞ்சதசி மந்திரத்தை எப்படிலாம் பாவனம் பண்ணி நம்ம மந்திர ஜபத்தை பண்ணினாக்க அந்த அதிஷ்டான சத்தியமானது நிரூபணமாகும் அப்படிங்கிறதுக்கான ரகசியங்கள்லாம் கொடுத்துருக்கார். ஏதோ மந்திர ஜபங்கள் குருநாதா சொல்லி கொடுத்தா ஜபம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இருந்ததுன்னா இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கே இத்தனை ஆவர்த்தியாவது மந்திர ஜபங்கள் பண்ணினவாளுக்கு தான்
இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னே காதில் விழுமா. அந்த அத்தனை ஆவர்த்தி மந்திர ஜபம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் இதை மாதிரி ஒன்று இருக்குன்னே காதில் விழும். அதுக்கப்புறம் காதில் விழுந்தாலும் அதை புரிஞ்சுண்டு அனுபவத்துக்கு வர்றது அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப குருவனுடைய பரமகிருபை இருந்தாலே வழி அதெல்லாம் நடக்காது. அப்படிங்கிறதெல்லாம் இதில் சார் ஸ்ரீ சிதானந்தநாதர் இதில் நமக்கு கொடுத்துருக்கார். நம்ம குரு பரம்பரையிலேயே வந்து நமக்கே பரமகுருவாக இருக்கக்கூடியவர் கொடுத்துருக்கக்கூடியது. இதை விட ஒரு பொக்கிஷம்னு எதுவும் சொல்ல முடியாது. இதில் இவர் முதல்ல எழுதின கிரந்தம். இதுக்கப்புறம் தான் இதுக்கப்புறம் உள்ள கிரந்தங்கள் எல்லாத்துலேயும் சௌபாகிய இதுலேயும் நம்ம இதுலேயும் சரி, நம்ம லலிதா சகஸ்ரநாம பாஷ்யத்துலேயும் சரி, இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சேது பந்தத்துலேயும் சரி, எல்லா விதமான கிரந்தங்கள்லையும் வரிவரிசையை கோடி காமிக்கிறாரே தவிர இந்த கிரந்தத்துக்குள்ள வேற எந்த கிரந்தத்தையுமே இவர் கோடி காமிக்காததுனாலேயே இதுதான் அவர் எழுதின முதல் கிரந்தம். அப்போ இந்த முதல் கிரந்தம்னா ஒரு விஷயத்தை பற்றி ஒரு சொல்கிறார் அப்படின்னா எவ்வளோ ஃபவுண்டேஷன் மாதிரி இது. ஒரு மந்திரத்தினுடைய எப்படி உச்சாரணம் பண்ணணும், விரும்பின ஏதோ மந்திரத்தை சொல்கிற மாதிரி கிடையாது. இது ராம அப்படின்னு சொன்னோம்னா ராமன்றதுக்குள்ளேயும் இதே விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ரேபம்னா என்ன, ஆகாரம்னா என்ன, மக்காரம்னா என்ன, அதில் இம்முன்னு ராம்னு சொன்னோம்னாக்க அதில் இம்முன்னு இருக்கக்கூடிய அந்த அனுஸ்வாரம், அதனுடைய தீர்க்க காலம் என்ன, அகார உகார மகாரம்னு எப்படி நாதம்னு சொல்லக்கூடிய ஓம்காரத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி ராமான்ற பதத்துக்குள்ளே எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இந்த பஞ்சதசி மந்திரத்துக்குள்ள எப்படி 4 வேதங்களும் இருக்குது, ஜாகிரத சொப்ன சுஷுப்தி துரியம்ன்றது எப்படி இருக்குது, அதிஷ்டான சத்திய நிரூபணமானது எப்படி இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுறதுனால சித்திக்கும் அப்படிங்கிற வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய இந்த முதல்ல சொல்லியிருக்கக்கூடிய முதல் கண்டத்துக்குள்ள இந்த இதனுடைய பாவங்கள் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுடுறார். 2வது கண்டத்தில் இந்த 114 ஸ்லோகங்களுக்குள்ள அதில் காயத்ரியினுடைய மந்திரங்களினுடைய உத்தாரணங்களையும் ஒரு கூட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தாரணங்களையும் கொடுத்து என்ன மாதிரியான பாவனைகள்னால நம்ம இதை பண்ணி அந்த ஆத்ம சாட்சா்காரத்தை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சார் ஸ்ரீ சிதானந்தர் இன்ட்ரொடக்ஷன், இப்போ இது இன்ட்ரொடக்ஷன் தான் பார்த்துருக்கோம். ஆனால் இன்ட்ரொடக்ஷன்லேயே என்ன மாதிரியான ஒரு இன்க்விசிட்டிவ்னஸையும் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் காமிச்சு இவ்வளோலாம் இதில் இருக்குப்பா அப்படின்னு சொன்னாலாவது அது மேலே நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அதை படிக்க மாட்டோமா அப்படிங்கிறதுக்கோசரம் இன்ட்ரொடக்ஷன்லேயே இவ்வளோ விஸ்தாரமாக நமக்கு அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கார். குரு கிருபையில் ரொம்ப துரூகமான விஷயங்கள், ரகசியமான விஷயங்கள், சிலதெல்லாம் ஸ்பஷ்டமாக சொல்ல முடியாததெல்லாம் கூட ஸ்பஷ்டமாக சொல்லி காமிச்சிருக்கார். ஸ்லோக ரூபமாகவும் இருக்குது, இதில் இருக்கக்கூடிய மந்திர ரூபங்களாகவும் இதனுடைய அர்த்தத்துலேயும் ரொம்ப அழகாக ரகசியங்கள் எல்லாத்தையும் கொடுத்துருக்கார். ரொம்ப ரகசியமாக இருக்கிறதுனால வெளியில் எல்லாருக்கும் தெரியாமல் சொல்ல முடியாது. கூடமாக ரொம்ப உபாசனையில் இருக்கிறவர்களுக்கு மட்டும் புரிகிற மாதிரி தான் சொல்லுவார். அந்த விஷயங்களை அதை மாதிரி கேட்டுண்டு அவளுடைய பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை முன்னேற்றி அந்த ஸ்தூல ரூப தியானத்திலேருந்து சூக்ஷ்ம ரூப தியானத்துக்கு அழிச்சுட்டு போய் பராத்தியானத்தில் கொண்டு போய் அதிஷ்டான சக்தி நிரூபணத்துக்கு குருநாதால் கூட இருந்து கையை பிடிச்சி நம்மளை அழிச்சுட்டு போய் அந்த இடத்துல பரபிரம்ம வஸ்துவை நமக்கு அறியறதுக்கு கிருப பண்ணணும் அப்படிங்கிறத இன்ட்ரொடக்ஷனில் சார் ஸ்ரீ சிதானந்தன் அவர் கொடுத்துருக்கார். இதுக்கு மேலே உள்ள அவகாசங்களில் முதல் ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பித்து மேலே பார்ப்போம். இப்போ இன்ட்ரொடக்ஷன் மட்டும்தான் பார்த்துருக்கோம். பரம ரகசியமான விஷயங்கள், அதனால் ஏதோ நீங்கள் ரெக்கார்ட்லாம் பண்ணியிருந்தாலும் எல்லாத்துக்கும் அப்படியே அப்படியே அனுப்பிடாமல் உபாசகாலாக இருக்கிறவாளுக்கு தெரிஞ்சுக்கிறதுல தோஷம் இல்லை. இல்லாதவா காதலெல்லாம் இப்போ அனாவசியமாக போய் விழக்கூடாது. என்னதுனாலனா அது கரெக்டாக தெரிஞ்சுட்டு பண்ணினா அதனுடைய பலன் வேறு. அது சரியாக தெரிஞ்சுக்காமலோ குருமுகமாக தெரிஞ்சுக்காமலோ தெரிஞ்சுட்டு பண்ணால் பலன் கிடைக்காதுங்கிறது ஒரு பக்கம் போய் விபரீத பலன் வேறு ஏற்படும்னு சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கிறதுனால நம்ம இதை அனுப்பும் போதோ யாருக்கு அனுப்புகிறோமோ அவளுக்கெல்லாம் வந்து ஜாகிரதையாக அனுப்பணும். எல்லாருக்கும் சகட்டுமேனிக்கு இப்போ இருக்கிற சோஷியல் மீடியாலாம் இருக்குது, கண்ணாமினான்னு இருக்குது, யார்கிட்ட வேணால் போயிடக்கூடாது. இதெல்லாம் வந்து குருமுகமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அந்த விஷயங்களை யார் யாருக்கு போனால் தேவலாமோ அது மாதிரி போகணும். அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறதுனால இந்த விஷயத்தை சொல்கிறோம். இதை அவளுக்கு அவளுடைய அதிகாரத்துக்கு தகுந்த மாதிரி புரியும். குரு கூட இருந்து நமக்கு கிருப்பை பண்ணி இது எல்லாத்தையும் புரிய வைக்கணும், புரிக்க வைக்கணும் அப்படின்னு குருநாதாருடைய சரணங்களில் பாதார விந்தங்களில் நமஸ்கரித்து இப்போ நம்ம இன்ட்ரொடக்ஷனை பூர்த்தி பண்ணிக்கிறோம். அடுத்த அவகாசத்தில் முதல் ஸ்லோகமாக இருக்கக்கூடிய மங்களாச்சரணத்தை மேலே பார்க்க போகிறோம். ஓம் சரணாவது
सकलो भुनक्तु सकवीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिः शान्तिः शान्तिः।